यस्यापवद्भक्तजनार्तिहन्तुः ऋतुमन्ये स्वविचार्यतोर्णं स्तम्भे अवतारः तमनन्यलब्धं लक्ष्मीसुमं शरणं प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये यशद्वरदवक्त्राद्यापारिषद्यान्तरशतं विघ्नं विघ्नन्ति सततं विश्वक्षयनं तमाश्रये श्रीमते लक्ष्मी हयग्रीवपरब्रह्मणे नमः श्रीमद्यामुने नमः श्रीमते रामानुजाय नमः श्रीमते निगमान्तमहादेशिकाय नमः श्रीमदादिवंशगोपेतीन्द्रमहादेशिकाय नमः श्रीमते श्रीलक्ष्मी श्रीमते श्रीवंशगोप श्रीवेदान्तदेशिकेन्द्रमहादेशिकाय नमः श्रीमते श्रीलक्ष्मीसुमधुपादुका सेवक श्रीवंशगोप श्रीनारायणेन्द्रमहादेशिकाय नमः श्रीमते श्रीवंशगोप श्रीरंगनाथेन्द्र महादेशिकाय नमः श्रीमद्रंगशटारियोगिचरणनिस्तात्मरक्षाधरं श्रीमद्रंगशटारिवेदरघुराट्लब्धागमान्तद्वयम् ईर्ष्यादम्भविवर्जितं शुभगुणैः भान्तं महत्वंसजं वन्दे वत्सविभूषणं बुधवरं श्रीकृष्णमाद्यं सदा रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोहदस्तैतराणि तृणायमेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य न कुलपते प्रबलाभिरामं श्रीमत्तदङ्ग्रियुगलं प्रणमामि मोद्ना भूतं सरस्य महदाद्वैपट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्तान् क्रीडेण परकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् नीलापुङ्गस्तनगिरितटी सुप्तमुद्बोध्य कृष्णं पाराद्यं स्वं श्रुतिशतशिरसिद्धमध्यापयन्ति सोऽसीतायां स्थगिनिगलितं व्यापरात् कृत्यमुक्ते गोदातस्यैकमेतं भूरिदेवास्तु भूयः अन्नमयत्पूर्वयाण्डालङ्कर्तन्नतदुर्भावै कल्पदियम् இன்னிசையால் பாடி கொடுத்தாள் நப்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாள் சொல்லு சூடி கொடுத்த சுடற்படியே தொல்பாவை பாடியருளவல்ல பற்படையாய் நாடி நீவே கடவன் தென்னை விதியன்றை மாத்திரம் நாம் கடவாவுனமே நங்கு ஸ்ரீமதே ராமானுஜாய நமः யோ அந்தத்ர விஸ்ய மம வாசமிமாம் பிரசுப்தாம் சஞ்சீவயத்ய கில சக்திதரஸ்வதாம்னா अन्यां शास्त्रचरणश्रवणत्वगागेन प्राणां नमो भगवते पुरुषाय तस्मै श्रीमते रामानुजाय नमः இன்றைய பாசுரம் 20வது பாசுரம் 33 அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலழாய் செப்பமுடையாய் திறனுடையாய் சென்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலழாய் செப்பெண்ணன் முளை செவ்வாய் சிறுமருங்குல் நப்பின்னை நன்காய் திருவே துயிலழாய் உக்கமும் தட்டொழியும் தந்தொன்மனாளனை இப்போதே எம்மை நீராட்டேலோரெம்பாவாய். முந்தின பாசுரத்துல நப்பின்னை பிராட்டியும் கிருஷ்ணனையும் எழுப்பினாங்க. அதுல நப்பின்னை பிராட்டி என்ன நினைச்சாலும் சரியான டைம் வந்த உடனே கிருஷ்ணன் கிட்ட சொல்லலாம்னு ஒரு ஸ்மால் டைம் மௌனமா இருந்தா உடனே இந்த பெண்கள்லாம் வெளியில் இருக்கிறவா டென்ஷன்ல என்ன நினைச்சுட்டா அந்த நப்பின்னை பிராட்டியை பத்தி இது எத்தனை போதும் துயிலோட்டாய்தான் நீ தத்துவம் தகவே இளவரப்பாவான்னு தான் நம்ம கோச்சிருக்கோமே. இந்த மாதிரி நம்பினை பிராட்டியை நம்ம சொன்னதுனால மனசு வருத்தப்பட்டுருக்கா போல இருக்கு அப்படின்றதாக சொல்லி பெருமாளை எழுப்புறார். பெருமாள் கிட்ட சொல்லி நீ எழுப்பு இருக்கிறார். பெருமாளும் பேசாம இருக்க. அப்போ நம்பினை பிராட்டியை மீண்டும் எழுப்புகிறார்கள். இந்த பாசுரத்தினுடையதான அமைப்பு அப்படி இருக்கிறதான. அதனால இந்த என்ன திவ்ய தம்பதிகளை விடாமல் நம்ம சேமிக்கணும். இன்னொன்று என்னன்னு கேட்டாங்க, இது இப்போ நம்ம பரியங்க சேவைன்னு சொல்லுவோம். இப்போ என்ன கட்டில் தானே படுத்துட்டு இருக்கா, அப்ப
அந்த குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தற்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி அப்படின்றதாக சொல்லி கட்டில பட்டிருக்கா. இதுக்கு பரியங்க சேவைன்னு ராமாயணத்தையும் ஸ்ரீமத் பாரதத்திலையும் அது சொல்றது. பரியங்க சேவைன்றது என்னன்னு கேட்டாக்க, இந்த ஆச்சாரிய இடத்திலே சரணாகதி பண்ணவனுக்கு அச்சிராதி மார்க்கத்தாலே அவர் வைகுண்டத்தை அடைந்து அந்த வைகுண்டத்தில் போய் அவ என்ன பண்றாருன்னு நித்திய சூரிகளும் முக்தர்களும் வரவேற்று இவனை பிரம்ம ரதத்திலே அழைத்து கொண்டு போய் பெரிய திருமாமணி மண்டபத்திலே அவனை இறக்கிவிட துவாரபாலகர்கள் முதலியவர்கள் எல்லாம் முன்னிட்டு கொண்டு பெருமாளை சேவித்து சமஸ்த பரிவாராய ஸ்ரீமதே நாராயணாய மகாசதா சொல்லி அந்த திருமாமணி மண்டபத்திலே ஆதிசேஷன்றதான பெரிய பரியங்கத்திலே அது கட்டிலே பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவியோடும் நித்தியர்களோடும் முக்தர்களோடும் அங்கே எழுத்தருள் இருக்கிறதா பரவாசு தேவன் கிட்ட போறான். பெருமாள் கேட்கிறார், யாரு பாருங்க, யாரு இவனுக்கு மோட்சம் கொடுத்ததே அந்த பெருமாள் தான். அவர் கேட்கிறார், நீ யாரு அப்படின்றதாக. நான் சொன்னேன், அகம் பிரம்மாஸ்மி அப்படின்றதாக. இவன் இந்த முக்தனானவன் ஆச்சாரியன் அனுகிரகத்தினாலே மோட்சத்துக்கு போனவன் நாங்கள் சொல்றோம். வைஷ்ணவாளுக்கும் அகம் பிரம்மாஸ்மி உண்டு அப்படின்றதாக. அகம் பிரம்மாஸ்மின்னா என்னன்னா பிரம்மத்தை ஆத்மாவாக உடையவன் அப்படின்றதாக. இது தத்துவம் சேர்த்ததும் நம்மளுக்கும் உண்டு. ராமானுஜர் அதுக்கும் அர்த்தம் சொல்றது. என்னன்னு கேட்டாங்க, இதுதான் பிரம்மத்தை ஆத்மாவாக உடையவன் நான் அப்படின்றது தான். துவம் ததாத்ம போசி அப்படின்றதாக சொல்லி தத்துவம் சேர்த்ததாக. அகம் பிரம்மாத்ம போசின்றதாக சொல்லி அப்படியே அகம் பிரம்மாஸ்மின்றதாக நான் சொல்றேன். உடனே அவர் பெருமாள் என்ன பண்றார், கையை நின்றார். திருக்கையை நீட்டின உடனே அவன் அதை பிடிச்சிக்கணும். பிடிச்சுன்னு என்ன பண்றான்னு கேட்டாங்க, ஆதிசேஷன்றதான அந்த சிம்மாசனம்ன்றதான பரியங்கம்னு சொல்றதான அந்த கட்டில் இருக்கு, அது மேல காலை வச்சு ஏறலாம். அந்த முக்தனானவன் காலை வச்சு ஏறி பெருமாள் மடியில வலது தொடையில உட்காட்டி வச்சுக்கிறார். உட்காந்து வச்சுட்டு அவன் முழுக கடவை கொடுக்கிறார். அப்பதான் அவனுக்கு பரிபூர்ண இது சொரூப ஆவிர்பாவமானது உண்டாகிறதா சொல்லி பரிபூர்ண பிரம்மானுபவமானது உண்டாகிறதா. அதனால்தான் இந்த பாட்டுக்கெல்லாம் ராதாரண்யம்ன்றதாக சொல்லி கட்டில் 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 என்ன தூங்கிட்டு எவ்வளவு நாய் தூங்கிட்டு இருப்பாங்க. அது நடக்கிறது தானே. ஆத்தால எழுதுறதுக்கு யாருக்கு மனசு. நேற்றுக்கெல்லாம் பார்த்தா திருப்பாவளியில் இருக்கிற மாதிரியே வெதர் இருந்தது. மத்தியானம் 12 மணி ஆனாலும் இருக்காது. பொழுது ஒடிஞ்சிருந்தாலும் சந்தேகம் வருது. அதுதான் அவர் சொல்ற ஒவ்வொரு பாட்டிலையும் பொழுது ஒடிஞ்சுதா. என்னன்னு கேட்டா மார்கழி மாசத்துல அப்படி கிளவுட் ஃபார்மேஷன்னால சன்னே தெரியாம இருக்கும். அப்போ அதனால என்னன்னு கேட்டா இது ரொம்ப நேச்சுரல். இங்க இருக்கிறவா திடீர்னு ஒரு ஹில் ஸ்டேஷனுக்கு போனாங்கன்னாக்கா எப்படி இருக்கும், அங்க பாபா சுத்தி பார்க்கணும், நீ என்ன இங்க வந்து தூங்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருப்பான். இதுல என்ன டைம் ஆயிட்டா அப்படின்னு, மணி 8 ஆகுது, நீ இன்னும் தூங்கிட்டு இருக்க. 8 மணிக்கு நம்ம அந்த ஸ்பாட்டுக்கு போய் பார்க்கணும்னு நினைச்சிருந்தோம், பிளான் பண்ணிருந்தோம், நீ ஒன்றும் எழுந்திருக்கவே இல்லை அப்படின்றதாக சொல்றாரு. அதே தான் இங்க நடக்கிறது. அது நாட்டுல பார்த்தாக்க இதெல்லாம் நடக்கிறது வடமதுரையில நடக்கிறது, கோகுலத்துல நடக்கிறது. அதெல்லாம் ஒன்றும் குளிர் அதிகம் அப்படின்றதாக. அதனால இதெல்லாம் அந்த கட்டுறது என்னன்னு கேட்டாக்க பரியங்க வித்தைன்னு அதுல உபநிஷத்துல சொல்லியிருக்கு. ஆகையினால இப்படி அந்த முக்தனானவன் ஆதிசேஷன் ஆகிறதான பரியங்க திருப்பள்ளி மெத்தையிலே உடையதாக அப்படிப்பட்டதான அந்த பெருமாள் மடியில போய் சேர்ந்தது. அது மாத்திரம் இல்ல, பிரணவத்தினுடையதான அர்த்தத்தை 17, 18, 19, 20, 4 பாட்டும் சொல்றது. பிரணவன்றதான அந்த ஒரு வார்த்தை எல்லாத்துக்கும் மூலமாக இருக்கிறதான அந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தை இந்த பாசுரங்களுடையதான ஆரம்ப எழுத்துக்கள் சொல்றது. அம்பரமே தண்ணீர் ஆன்றது பிரணவத்தில் இருக்கிறதான ஒரு, அதே மாதிரி இது இருக்கு அம்பரமே. இது வந்து உந்து மத கழித்தல் உகாரம் அகார உகார அப்படின்றது. இப்போ 33 மகாரம் கொடுத்து அப்படின்றதாக ராமானுஜர் அவர் விந்தியமலை காட்டில் ராத்திரி சிக்கிண்டு வழி தெரியாமல் தேய்க்கும் போது ஆவார் ஆர் துணை, யார் உங்களுக்கு துணையா போறான்னு கேட்டுச்சே. வரதனும் பெருந்தேவி தாயாரும் அங்க வேடுவரும் வில்லிச்சியமாக வந்து அங்க அவளுக்கு வழிகாட்டு. அப்போ முதல்ல வேடுவர் போறார் பெருமாள், நடுவுல வேடுவச்சியான பெருந்தேவி தாயார் போறார், பின்னாடி இளையாழ்வாரான ராமானுஜர் போறார். எப்படி இருக்குன்னு கேட்டா
அக்ரதர் பிரயோ ராமஹா சீதா மத்தியே சுமத்தியமா பிருஷ்டதஸ்து தனுஷ்பாணியை லக்ஷ்மணோ அனுஜினாமஹா. வால்மீகி சொன்னார், தண்டகாரண்யத்தில் ராமன் முதல்ல ஒத்தையடிப்பாங்க. ராமன் முதல்ல போறான், பின்னாடியே சீதா பிராட்டி போறார், பின்னாடி லக்ஷ்மணன் போறார், இளைய பெருமாள் போறார். அது எப்படி இருக்கு? ஹா ஹான்னா என்ன? ஹான்னா ஆச்சரியம், எக்ஸ்பிளனேஷன் அப்படின்றதா. என்ன வால்மீகி எக்ஸ்பிளைன் பண்றாரு? எதுக்கு எக்ஸ்பிளைன் பண்றாருன்னு கேட்டா, பிரணவம் நடந்து போகுது. பிரணவம் என்ன? பெருமாள் அகாரம், உகாரத்தினாலே பிராட்டி சொல்லப்பட்டார், மகாரத்தினாலே இளைய பெருமாள் தெய்வம் சொல்லப்பட்டார். அதனால பெருமாள், தாயார், லக்ஷ்மணன் 3 பேரும் நடக்கிறார். வரதன், பெருந்தேவி தாயார், இளையாழ்வான் சொல்றதான எம்பெருமானார், இவா 3 பேரும் நடக்கிறார். ரிப்பீட்டார். ஆக இந்த பெருமானார் சரித்திரத்திலையும் அதே விஷயம் ரிப்பீட்டார். திருப்பாவையில் என்னன்னா, அம்பரமே அகாரம், உந்து மதகளின் உகாரம், 33 அது மகாரம், நடுவில் குத்து விளக்கு ஏற்றது ஒன்று இருக்கு. அது என்ன அப்படின்னு கேட்டா, உகாரத்துக்கு 2 அர்த்தம் உண்டு. ஒன்று தாயார சொல்லும், இன்னொன்று என்ன சொல்லணும்னு கேட்டாக்க, வேற யாருக்கும் நம்ம சேஷபூதர்கள் இல்லை, அனன்ய சேஷத்து ஒன்றுதான விஷயத்தையும் ஏவகாரம் அப்படின்றதான். அயோக விவச்சேதம் அந்நியோக விவச்சேதம்ன்றதாக பண்ணி வேற யாருக்கும் நம்ம இயற்கையாக சேஷபூதர்கள் இல்லை. ஆபீஸ்ல இருந்தா மேனேஜர், கீழே சபார்டினேட்னு இருக்கா, அப்பா பிள்ளை. ராமனே என்ன பண்ணான்? தசரதனுக்கு பிள்ளையாக பிறந்தான். அப்ப என்ன பண்ண? கை கட்டி தான் நின்னான். அதுக்காக பெருமாள் சேஷி இல்லைன்னு ஆயிடுமான்னா, அந்த அவதாரத்துல அப்பாவுக்கு அடங்கின பிள்ளையாக அவன் அபிநயம் பண்றான். அது இயற்கையானது அல்ல, வந்தே அப்பா பிள்ளைன்றதான உறவுனாலே அது வந்தது அப்படின்றதான. இப்ப நம்மளுக்கு இருக்கிறதான உறவெல்லாம் அது கர்மாவனாலே வந்த உறவு. இதெல்லாம் எப்படி தெரியும்னு கேட்டா, ஒன்றும் பெருசா எங்கேயும் போய் வேதாந்தத்திலேயோ பிரபந்தத்திலேயோ நம்ம தேட வேண்டாம். எங்க ஆச்சாரியன் சாதித்தார். என்னன்னு கேட்டா, பிறந்த குழந்தைக்கு அம்மா காலாட்டு போடுவோம். என்ன காலாட்டு போடுவோம்? தூளி ஆட்டின்னு இருக்கே, ஆறாரோ ஆறிரோ, நீ யாரோ நான் யாரோ. பிறந்த குழந்தைகிட்ட நீ யாரோ நான் யாரோன்னு என்ன அப்படின்னு அது முழு பாட்டு நம்ம பார்த்து வேதாந்த விஷயம். இந்த ஜென்மத்துல நீ எனக்கு குழந்தையா பிறந்திருக்கடா, நான் உனக்கு அம்மாவா இருக்கேன். முந்தின ஜென்மத்துல நீ எங்க இருந்தியோ நான் எங்க இருந்தியோ, அடுத்த ஜென்மத்துல நம்ம எங்க போகிறோமோ தெரியாது இந்த ஜென்மம். அதனால ஆறாரோ ஆறிரோ, நீ யாரோ நான் யாரோ. இது வேதாந்த விஷயத்தையே இப்படி தாலாட்டுல வச்சிருக்காங்க. அப்படி அந்த பிரணவத்தினுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டா, வேற யாருக்கும் இயற்கையாக நம்ம சேஷபூதர்கள் இல்லை, பகவான் மொத்தத்துக்கு தான் நம்ம தாசர்கள் அப்படின்றதான அர்த்தத்தை சொல்றதான அது ஒரு அர்த்தம். உட்காரத்துக்கு 2 அர்த்தம் உண்டு. அதனால அந்த இது குத்து விளக்கெறியான்றதாக சொல்லி ஒரு பாட்டு அதிகமாக வருது அப்படின்றதாக. அதனால இந்த 33 மகாரமான ஜீவாத்மாவை சொல்றது. என்ன சொல்றாரு பெருமாள் இந்த பாசுரத்துல? இவெல்லாம் கேட்கிறார், என் பெருமாளை நீ பண்றது ரொம்ப சரியா? என்ன அப்படின்னு கேட்டா, 33 அமரருக்கு முன் சேர்ந்து கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலழாய். நீ எப்பேற்பட்டவன் தெரியுமா பெருமாள்? இது ஸ்தோத்திரமாவும் இருக்கு, அக்யூஸ் பண்றதாவும் இருக்கு, டபுளாவும் எப்படி வேணா எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஏமாந்தாக்க நம்மள ரொம்ப பிரைஸ் பண்றா, தேவர்களுக்கு எல்லாம் முன்னாடி நின்று அசுரர்கள் எல்லாம் ஜெயிச்சு வீராதி வீரன்னு ஸ்தோத்திரம் பண்றா அப்படின்றதாக தோணும். அங்கெல்லாம் போனே எங்களை மறந்துட்டியே அப்படின்றதாக சொல்லி, அவ்வளவு பெரிய ஆளுக்கெல்லாம் போனே சாதாரண எங்களுக்கெல்லாம் வர வேண்டாமா? சாமானியமான இந்த பெண்களுக்கு, சிறு பெண்களுக்கு, ஒன்னையே நம்பியிருக்கிறதான பெண்களுக்கு வர வேண்டாமான்றதாக புத்தி காமிக்கிறதாகவும் எடுத்துக்கலாம். அதுதான் சொல்றார், 33 அமரருக்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே கொள்ளணும். 33 கோடி தேவர்கள்னு சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா, அஷ்டவசுக்கள், அப்புறம் ஏகாதச ருத்ரர்கள், துவாதச ஆதித்யர்கள், அஸ்வினி குமாரர்கள் 2 பேர். அதனால 33, 8, 11, 19, ஒரு 12, 31. அஸ்வினி தேவதைகள் 2, 33. அஸ்வினி தேவதைகளுக்கு பதிலாக இந்திரன் பிரஜாபதி என்பதாகவும் சில இடத்துல சொல்றாங்க. அதனால அதுவும் 33. அஸ்வினி தேவர்கள்னு தனியா எடுத்துக்காமல் இந்திரன் பிரஜாபதி என்பதாக வச்சு 33 கோடி தேவர்களுடையதாக ஒரு கவுண்ட் 33, மொத்தம் 100.
பேலன்ஸ் என்னன்னு கேட்டா 66 அசுரர்களும் ராட்சசர்களும். டபுள் எப்பவுமே. நல்லவர்கள் வந்து 33 தான், 1/3. 2/3 யாருன்னா அசுரர்கள் 2 தான். அந்த 2/3. அதுக்கப்புறம் என்ன நம்மளுக்கு என்ன இருக்குன்னா சத்துவம் ரஜஸ் தமசுன்றதான முக்குணம் இருக்கு இல்லையோ. சத்துவம்ன்றது தான் நல்லது, ரஜசும் தமசும் அப்போ 2/3 அது போயிட்டு அதான் அசுரர்கள் அப்படின்றதாக அதையும் வச்சுக்கலாம். அங்க அசுரர்கள் அப்ப என்னாச்சு 66 அவர்கள், 66 33 99. இன்னும் ஒண்ணு யாருன்றதா விஷ்ணு, அவர் ஒண்ணும். ஆக மொத்தம் 100 ஆச்சுன்றதாக அது ஒரு. இப்படி 33 கோடி தேவர்களுக்கும் முன்னே போய் நீ அவர்களுடையதான கப்பம்னா பயம், அவர்களுடைய கஷ்டத்தை போக்கினாய். எங்க போக்கினார் பெருமாள்? பல இடத்துல போக்கினார். அசுரர்கள் இரண்யகசிபு வந்தான். இரண்யகசிபு என்ன பண்ணான்னு கேட்டா எல்லாரையும் ஒரே அடி அடிச்சான். அத்தனை பேரும் பயந்து என்ன பண்ணாலும் தேவர்கள்லாம் மாறு வேஷத்துல சுத்த ஆரம்பிச்சுட்டான் அப்படின்றதா. இரண்யகசிபுனுடையதான இது அந்த பலத்தை பார்த்து அவள்லாம் என்ன பண்ணான்னு கேட்டாங்க, இரண்யகசிபுக்கு எதிர்க்க தேவர்களாக இருந்தாங்க நம்மளை அடிச்சிருவாங்கிறதுக்காக மனுஷர்களை போலவும் மற்ற வேஷங்கள்லையும் அவர்கள் இருந்தார்கள், வேற இடத்துல போய் இருந்தார்கள். அப்படி ஒளிஞ்சிருந்தா பயந்துட்டு இருந்தா எவ்வளவு காலம்னா எவ்வளவோ லட்சக்கணக்கான வருஷங்கள் அப்படி இருந்தா. அப்படி இருந்தா கப்பம். அவர்களுடைய கப்பத்தெல்லாம் எங்கேருந்து நீக்கினான்னா ஒரு தூண்ல இருந்து தோன்றி பெருமாள் கப்பத்தை நீக்கினான் முன் சென்று அப்படிங்கிறார். ராமாயணத்துல தசரதர் வந்து இது பண்றார், அஸ்வமேத யாகம் பண்றார், அப்புறம் புத்திரகாமேஷ்டி யாகம் பண்றார். இந்த யாகம் பண்ண உடனே அவபிரத ஸ்நானம்ன்றதாக யாகம் பண்ண உடனே இதுவா இருக்கு. அப்போ அந்த யாகம் பண்ணச்சு மேல தேவர்கள்லாம் கான்ஃபரன்ஸ் போட்டாங்க. திருக்கோஷ்டியூர்னு இருக்கணும். அது என்னன்னாக்க கோஷ்டின்னு அர்த்தம். கோஷ்டின்னா எல்லாரும் ஒரு காங்கிரிகேஷன், அசோசியேஷன், எல்லாரும் தேவர்கள்லாம் அங்க போய் ரகசியமா மீட்டிங் போட்டா என்னன்னா இரண்யகசிபுவை எப்படி சமாளிக்கிறது அப்படின்றதாக சொல்லி இரண்யகசிபுவுக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி மீட்டிங் போடலான்னு நினைச்சாங்க. உடனே 144 போட்டு அவளை அரெஸ்ட் பண்ணுவோம். அதுக்காக தெரியாமல் இங்க திருக்கோஷ்டியூர்ல வந்து மீட்டிங் போட்டா ரகசியமான தேவர்கள்லாம் பெருமாள் சொன்னார் நான் பார்த்துக்கிறேன்றதாக சொல்லி அங்க பெருமாள் அனுகிரகிச்சார். அங்க இங்க ராமாயணத்துக்கு ராவணனுக்காக அந்த 3 பேர் என்ன ஜெய விஜயர்கள் சாபத்தினாலே 3 ஜென்மா பெருமாளுக்கு விரோதியாக பிறந்து பெருமாளுடைய திருக்கையினாலேயே முடிந்து சாப விமோசனத்தை பெற்று மீண்டும் வைகுண்டத்துக்கு வர வேண்டும்ன்றதுதான் அவளுடையதான. அந்த மாதிரி சீக்கிரமா 3 ஜென்மால விரோதியா இருந்தாலும் சீக்கிரமா வந்துடணும்ன்றதுக்காக விரோதியா வந்தார். இரண்யகசிபு ஹிரண்யாக்ஷன் முதல் ஜென்மா, அடுத்தது ராவணன் கும்பகர்ணன், சிசுபாலன் தந்தவத்திரன்றதாக 3வது ஜென்மா அப்படின்றதாக. அதுல ராவணனுடைய தொல்லை தாங்க முடியாததுனால தேவர்கள்லாம் இந்த தசரதர் வந்து அஸ்வமேத யாகம் பண்ணச்சே ஆகாசத்துல ஒரு மீட்டிங் போட்டாராம். 33 அமரர்கள் மீட்டிங் போட்டுச்சு. கருடாருடனாக பெருமாள் அவர்கள் முன்னே தோன்றினார். பெருமாளை சரணாகதி பண்ணான்னு இருக்கு. ஆனா அவர்கள் முன்னே தோன்றி என்ன சொன்னாங்கன்னா நான் தசரதனுக்கு பிள்ளையாக பிறக்கிறேன், ராவணனை முடித்து உங்களை எல்லாம் காப்பாற்றுகிறேன்றதாக சொல்லி அவ உன்னுடையதான பார்க்கடலுக்கு வந்து அவ ப்ரே பண்ணணும். நீ என்ன பண்ணா அவ மீட்டிங் கொண்ட எடுத்து நீ போய் சொல்ற அப்படின்றதாக 33 அமரருக்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கவும் தரியே கொள்கிறார். ராவணனுடையதான பாட்டனார்கள் தான் இந்த மாலி சுமாலின்னு தான், அதே பொல்லாதவர்கள் தான். அவர்களை பெருமாள் என்ன அப்ப தேவர்களை தொந்தரவு பண்ணான். அப்ப பெருமாள் என்ன முப்பேந்திரனாக வந்து அவளெல்லாம் அடிச்சு துரட்டினான். சண்டையில தோத்து போய் இந்த மாலி சுமாலின்றவாள்லாம் ஓடினான். புறமதி விட்டு ஓடுறதுன்றதாக சொல்லி பேட்டில் ஃபீல்டை விட்டு ஓடி போனான். ஓடி போனாங்க. அந்த பெருமாள் என்ன பண்ணாரு, அவளை சேஸ் பண்ணிட்டு போய் அடிச்சார். அவன் உடனே நின்னான் திருப்பி, பெருமாளே யுத்த தர்மத்தை நீ மீறிட்டிய, புறமது விட்டு ஓடுறவனை நீ அடிக்கக்கூடாதுன்னு தானே யுத்த சாஸ்திரம் சொல்லிருக்கு, நீ எப்படி அடிக்கலாம்? பெருமாள் சொல்றார். 2 காரணம் சொல்றார். என்னன்னு கேட்டா பசுவை காப்பாற்றுறதுக்காக புலியை துரத்திட்டு போய் அடிக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. அதே மாதிரி என்னன்னு கேட்டாங்க நீங்க எல்லாம் இந்த மாதிரி தேவர்களுக்கெல்லாம் சாதுக்களுக்கெல்லாம் துன்பம் தரதுனால உங்களை துரத்திட்டு போய் அடிக்கலாம். இன்னொன்னு என்னன்னு கேட்டா நீ சொல்றதான இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் இருக்க
அதெல்லாம் சாமானியமானவருக்கு தான் அப்ளை ஆகும். நான் யாரு? நான் நாராயணன் இப்படின்றதா எனக்கு எதுவும் அப்ளை ஆகாது. இப்போ நான் போட்ட ரூலு எனக்கே நீ சொல்லாது என்னதாக சொல்லி அதனால உங்க துரத்தின் வந்துதான் அடிப்பேன்றதாக அப்படி சொன்ன 33 அமரருக்கு முன் சேர்ந்து கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலார். அந்த மாலின்றவனும் அவன் சொல்றான் ராவணன் கிட்ட அப்புறம் சொல்றான், அந்த காலத்திலேயே இந்த பெருமாள் கிட்ட அடி வாங்கினும் நல்லா தெரியும், அதெல்லாம் போகணும், இதெல்லாம் சீதையை கொண்டு போய் விட்டு சமாதானமா போயிடு அப்படின்றதாக அவன் சொல்றான். அந்த மாதிரி அப்படி அவர்களுடையதான கவலையை போக்கினவன் அப்படின்றதான கப்பம் தவிர்க்கும் இது சொல்றார். கலியே துயிலடாய். ராமராவண யுத்தத்துல என்னன்னு கேட்டா, ராவணன் இது லட்சுமணன் பேர்ல ஒரு பெரிய அஸ்திரத்தையோ ஆயுதத்தையோ பிரயோகம் பண்ணான். அனுமார் போய் தடுத்துட்டார். விபீஷணன் மேல அவன் ஒரு வேலை பிரயோகம் பண்ணான். லட்சுமணன் போய் தடுத்தார். இங்கே மகாபாரதத்துல என்னன்னு கேட்டா, குருக்ஷேத்திரத்துல இந்த பகதத்தன்றவன் ஒரு வைஷ்ணவாஸ்திரத்தை விட்டான். அப்ப கிருஷ்ணன் போய் அதை மாத்துல வாங்கிட்டார். அர்ஜுனனுக்கு முன்னே நின்று, அர்ஜுனன் யாருன்னா இந்திரனுடையதான பிள்ளை. அப்ப அவர்களுடையதான கப்பம் தவிர்க்கும் கலியே முன் சென்று கப்பம் தவிர்க்கும் அப்படின்றதான அதையும் சொல்றார். இந்த இடத்துல நிறைய இந்த பெண்கள்லாம் கேட்கிறாளாம், இந்த முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே தொழிலாய் நீயாவே போறிய, அதாவது பெட்ரோல் போட்டு போலீஸ்லாம் போற மாதிரியாக நீ போயிட்டு இருக்கிய, நாங்கெல்லாம் மத்த தரமும் நீ எழுந்து வந்து எங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டாமா? யாருக்கு நீ முன் சென்று இந்த மாதிரி உத்தாசப்பட்டேன்னு கேட்டாங்க. அமரருக்கு முன் சென்று, அமரர்கள்னா என்னன்னு கேட்டாங்கன்னா வியத்தேதி அமராக சால மாட்டார்கள், அவெல்லாம் அமிர்தத்தை சாப்பிட்டே இருந்தா அப்படிப்பட்டவர்களுக்கு போய் நீ உத்தாசப்பட்ட. நாங்கெல்லாம் என்னன்னு கேட்டா உன்னுடையதான தரிசனம் கிடைக்கலன்னாக்க நாங்க வாடி போயிடுவோம், அப்படிப்பட்ட எங்களுக்கு நீ அனுகிரகம் பண்ண வேண்டாமா? இல்ல இல்ல, ஒரு கால் அவள்லாம் 33 கோடி, அதனால அவளுக்கு நான் ஹெல்ப் பண்ணேன். இப்பயும் அப்படிதான் இருக்கு. கூட்டமா நிறைய பேர் போய் கேட்டாங்க, எங்கேயாம ஒரு காரியம் நடக்கிறது, 2 பேரா போய் அதே விஷயத்தை கேட்டாங்க, நடக்காது. நாங்க 5 லட்சம் பேர் தானே வந்திருக்கோம், அதனால எங்களுக்கு நீ பண்ண மாட்டியா? 33 கோடி பேர் நாங்க வந்தாதான் நீ எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவியான்னு அது கேட்கிறேன். அவர்கள்லாம் யாருன்னா ஆண்கள், நல்லா சண்டை போடக்கூடியவர்கள், அந்த மாதிரி திறமைசாலிகள், அப்படிப்பட்டதான அவர்களுக்கு தான் ஹெல்ப் பண்ணுவியா? எங்களை மாதிரி குழந்தைகள், பெண்கள், எங்களுக்கு எதுவுமே தெரியாது, எங்களுக்கு நீ ஹெல்ப் பண்ணக்கூடாது அந்ததாக சொல்லி இப்படி இது பண்ண. அவள்லாம் எப்படி இருக்கான்னு கேட்டா, சாஸ்திரத்தை ஈஸ்வரோகம்னு இருப்பான். ஈஸ்வரோகம்னா பிரம்மா என்ன பண்ணுவார், திடீர்னு நான் தான் ஜெகத்காரணம் நம்பர் 1 நான் தான் அவர் நினைச்சுப்பார். அவர் நினைச்சுக்கிறதுனால அப்பதான் கிருஷ்ணன் சொன்னார், பிரம்ம மோகனம்ன்றதாக கண்ணுக்குட்டியெல்லாம் தூக்கிட்டு போய் வச்சு ஒழிச்சு வச்சார். கிருஷ்ணன் என்ன பண்ணார், தானே எல்லாமாக பசங்களும் கண்ணுக்குட்டியமாக மாறி அந்த பிரம்மாவுக்கு தக்க பாடத்தை கொடுத்தார். 24வது பாசுரத்துல 27வது பாசுரத்துல வரப்போகுது. இந்திரன் என்ன பண்ணான்னு கேட்டார், இந்த இந்திரனுக்கு பண்ற பூஜையை நிறுத்திருக்கோம், இந்த கோவர்தன மலைக்கு பூஜை பண்ணணும்னு கிருஷ்ணன் சொன்னா அது பிராரம் பண்ணான். இந்திரனுக்கு ஒரே கோபம். இந்த இடப்பிரசங்க கிருஷ்ணன் பேச்சை கேட்டுட்டு எனக்கு வருஷா வருஷம் பண்ண வேண்டியதானே, இந்த பூஜையை பண்ணாமல் இருக்காளான்னு சொல்லி புஷ்கலா இது வந்ததாக சொல்லி அந்த மேகங்கள் எல்லாத்தையும் போய் நிறைய மழையை பெய்து வெள்ளக்காடா இருக்கும். அப்போ குன்று குடையாக இருந்தாய் குணம் போன்றதாக சொல்லி இது பண்ணார். அப்புறம் இந்திரன் வந்து தன்னுடைய கர்ப்பம் நீங்கி அடங்கினான், கோவிந்த பட்டாபிஷேகம் பண்ணான் அப்படின்றதாக ஆச்சு. ஆகையினால இந்த மாதிரி அவர்களுக்கெல்லாம் என்ன ஆகும்னு கேட்டா, நான் தான் பரமாத்மான்றதான அபிப்பிராயம் வந்துடும். அவர்களுக்கு போய் பண்றேன். நாங்க எப்பவும் என்ன நினைச்சிருந்தோம், கிருஷ்ணனுக்கு நாங்கெல்லாம் தாசர்கள்ன்றதாக நினைக்கிற எங்களுக்கு நீ ஒத்தாசை பண்ணக்கூடாதுன்றதாக. இன்னொன்னு என்னன்னு கேட்டா, தேவர்கள்லாம் வந்து அவங்க என்ன பண்ண சொல்றாருன்னா சண்டை போட சொல்றாரு. சண்டை போட்டா என்ன ஆகும்னு கேட்டா, பெருமாள் பேர்லயும் ஆயுதம் அடிபடணும் இல்லையா? உன் திருமேனிக்கு ஒரு காயப்படுற மாதிரியான காரியத்தை பண்ண சொன்னா அதுக்கு போற, உன் திருமேனியை சேவிக்கணும், சுப்பிரபாதம் திருப்பள்ளி எழுச்சி பாடணுன்றதுக்காக நாங்க வந்து எங்களுக்கு காட்ட வேண்டாமா? பார்த்த சாரதி எப்படி இருக்காரு, பீஷ்மர் அடிச்சதான அப்பெல்லாம் அப்படியே இருக்கணும்ன்றதுக்காக தான் சொன்னாங்க. அந்த ஊருக்காரர் ஒருத்தர் சொன்னார், அந்த ஊர்ல பெரியவாள்லாம் கொஞ்ச நாள் பல காலத்துக்கு முன்னாடி ட்ரை பண்ணாங்க.
தங்கத்தை உருக்கி பெருமாளுக்கு சேர்த்துருவோன்றதாக அந்த மாதிரி ட்ரை பண்ணணும். பெருமாள் ஏற்றுக்கலையா, நான் இப்பயே தான் இருப்பேன். அந்த பீஷ்மர் கையால் அடித்ததான அந்த பானங்களுடையதான வடுக்களோடு தான் நான் சேவை சாதிப்பேன்றதாக அடுத்த பாசுரத்துலாம் வரும். அந்த விஷயங்கள்லாம் அது வரும். அப்படிப்பட்டதான அந்த பார்த்த உன்னை அடிக்கிறதுக்காக போறவாளுக்கெல்லாம் அந்த பாதி பண்றார். உனக்கு புஷ்பத்தால உன் திருவடியில பூஜை பண்ணணும்ன்றதான எங்களுக்கு நீ அனுகிரகம் பண்ணக்கூடாதுன்றதான. அது மாத்திரம் இல்லை, அவ என்ன பண்றான்னு கேட்டா ரொம்ப உயர்ந்த விஷயத்தை சொல்றான். அவளுக்குலாம் என்னன்னு கேட்டா, இந்த அசுரர்கள் ராட்சசர்கள் தேவர்களை கொன்னுடுவான். என்ன கொல்றதுன்னா என்னன்னா சரீரத்துக்கு ஆபத்து, காயப்படும் அப்படின்றதான். அழியக்கூடியதான சரீரத்துக்காக நீ போற, இந்த அழியாததான உனக்கு சேஷபூதமான கௌஸ்தபரத்னமான எங்களுடைய ஜீவாத்மாவுக்காக நீ வரவேண்டாமா அப்படின்றதாக. பரமாத்மாவுக்கு இது எப்படி இருக்குன்னா, திருமார்பிலே அந்த வைரம் போல இருக்கிறது ஜீவாத்மா, அதுக்காக நீ வர வேண்டாமான்னு சொல்ற. அந்த தேவர்கள்லாம் என்ன பண்ணுவான்னு கேட்டாங்க, நன்றி மறந்தவர்கள். அர்ஜுனனுக்கு இவனுக்கு இந்திரனுக்கு ஒரு சமயம் அவன் தாயார் அதிதி தேவி அவளுடையதான காது குண்டலங்கள் எல்லாம் கொண்டு கொடுக்கறதுக்காக பெருமாள் சத்யபாமாவோட கருடனோட போறேன். தேவலோகத்துக்கு போய் இந்தப்பா உங்க அம்மாவுடையதான அந்த குண்டலங்கள் அதை நான் ரெஸ்டோர் பண்றேன் அப்படின்றதான் சொல்லி இரண்யகசிபுவிட்டு இருந்ததை கொண்டு போய் கொடுக்குறார் கிருஷ்ணன். இவனுக்கு இந்திரனுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்போ சத்யபாமாவை இந்திராணி என்ன பண்ணால, அம்மா எங்காவது அமராவதியில் இருக்கிறதான கார்டன்லாம் காமிக்கிறேன்றதாக அழைச்சிட்டு போனான். அந்த தோட்டத்தெல்லாம் பார்த்துட்டு இருந்துச்சு. அந்த பாரிஜாத மரத்தை பார்த்தா, இது ரொம்ப வசந்தது, இது தேவலோகத்துக்கே எக்ஸ்க்ளூசிவா இருக்கு அப்படின்றதான். அப்போ சத்யபாமா சொன்னால, எனக்கு அது கூட இந்த பாரிஜாதத்தை இது தேவர்களுக்குமா, பூலோகத்துக்குலாம் இது கிடையாது. கிருஷ்ணன் இந்த மாதிரி ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்கனாக்க கொடுக்கணும். அதுலேயும் நம்மளுடைய காரியத்தை பண்றதுக்காக கிருஷ்ணன் வந்திருக்காங்கிறதுக்காக கொடுக்கணும். அதுவும் மறந்தா. அப்புறம் என்னன்னாக்க கிருஷ்ணன் கிட்ட சொன்னாலாம் சத்யபாம, இந்த மாதிரி பாரிஜாத மரம் கொஞ்சம் வாங்கிட்டு வரணும். அப்போ இந்திரன் கிட்ட, இந்திரன் தர முடியாது, இந்திரன் தர முடியாதுன்றான். அப்போ பெருமாள் என்ன பண்ணாருன்னா, கருடன் கிட்ட சொன்னார், அவரே பரிசுன்னு வந்துட்டார். அந்த மரத்தை பிடிங்கிட்டு அப்ப என்ன ஆச்சுன்னு கேட்டாங்க, 33 கோடி தேவர்களும் பெருமாள் முன்னாடி நின்று சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. இவாளுக்கு போய் நீ வந்தாது பண்றிய, நீ பண்ணதான உபகாரத்தை எல்லாம் மறந்து நன்றி மறந்தவர்களாக இருக்கிறதானே அவளுக்கு போய் ஒத்தாசம் பண்றிய அப்படின்னு. அப்ப என்ன பண்ணாங்கன்னா, கருடனே அந்த பாதி முக்காவாசி தேவர்கள் எல்லாம் அடிச்சு வீழ்த்தினார். பெருமாள் மீதி இது பண்ணார். அப்புறம் என்ன ஆச்சுன்னா, அந்த பாரிஜாதத்தை கொண்டு வந்து இங்க சத்யபாமையுடையதான தோட்டத்திலே நட்டார். இப்படிப்பட்டவர்களுக்கு போய் நீ மேல விழுந்து விழுந்து உபகாரம் பண்றியே கிருஷ்ணா அப்படின்றதாக. இன்னொரு சமயம் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் ஃப்ரீக்வெண்டா வார் நடக்கும் அப்படின்றதாக. முன்னெல்லாம் ஈராக் வார் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நடந்துட்டே இருக்கும் 10 வருஷமா. எங்கேயும் யுத்தமே வேண்டாம், போறோம், கொஞ்சம் அமைதியா இருந்தா இருக்கணும்ன்றதாக. அது ரொம்ப நாளா நடக்கும். அந்த மாதிரி தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் அடிக்கடி யுத்தம் நடக்கும். ஒரு சமயம் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் யுத்தம் நடந்துச்சு. பெருமாள் போய் ஒத்தாசம் பண்ணி அதுல தேவர்கள் ஜெயிச்சார்கள். சரி, பெருமாள் அவர் திருப்பார்கடலுக்கோ வைகுண்டத்துக்கோ அவர் ஏழிட்டார். தேவர்கள்லாம் இங்க தேவலோகத்துல அவ இது பண்ண சந்தோஷமா இருந்தார். அப்போ ஒரு பார்ட்டி வச்சிருக்காங்க, விக்டரி பார்ட்டி, செலிப்ரேஷன் வச்சிருந்தாங்க. அப்ப எல்லாரும் என்ன சொன்னாங்க, நம்மளே ஜெயிச்சிட்டோம். என்ன இந்த யுத்தத்துல தேவர்களாகிய நம்மெல்லாம் நம்மளுடையதான திறமையினால வீரத்தினால நம்மளே ஜெயிச்சோம்ன்றதாக எல்லாரும் பேசியிருந்தாலும். அப்போ பெருமாள் நினைச்சாரே, இவர்களுக்கெல்லாம் ஒரு மனசுல புரிய வைக்கணும், நம்மளால தான் இவர்கள் ஜெயிச்சார்கள், தங்களுடையதான திறமையினாலே இல்லைன்றது புரிய வைக்கணும்ன்றதுக்காக அங்க ஒரு பெரிய பூதமா போனார். ஏகோ விஷ்ணுவோ மகத் பூதம் அப்படின்றதாக சொல்லி அப்படிப்பட்டதான ஒரு பெரிய உருவத்துல போய் இந்திரனுடையதான அரண்மனை வாசல்ல நின்றாங்க. அந்த துவாரபாலகன் கிட்ட போய் இந்திரனை வர சொல்லு, நீ யாருன்னு வர சொல்லு முதல்ல இந்திரனை அப்படின்னு அதத்தினார். அவன் உள்ள போனான். விஸ்வாமித்திரர் தசரதர் பார்த்த உடனே அவரை பார்த்த உடனே கௌசிகன் வந்திருக்கேன்னு சொல்லிட்டா அப்படின்னா, இதோ போறேன் ஓடி போயிட்டான்.
அந்த மாதிரி தேஜஸ்வியான இந்த மாதிரி மகிழ்ச்சிகள் எல்லாரையும் இந்த மாதிரி பெருமாளை பார்த்தா என்னன்னா உள்ள போய் சொன்னா யாரோ வந்திருக்கா யாருன்னு தெரியல, ரொம்ப ரொம்ப அதிகாரம் தோரணையும் அதிகமா இருக்கு, நீங்களே பார்க்கணும் அப்படின்னு. உடனே அக்னி அமைச்சார். அக்னி போனா நீ யாரு அப்படின்னு அக்னி கேட்டானா அந்த பெருமாள். பெருமாள் சொன்ன நீ யாரு? நான் தான் அக்னி. ஓஹோ, நான் எல்லாத்தையும் எரிப்பேன். பெருமாள் ஒரு சின்ன துருப்பை முன்னாடி போட்டாராம், இதை எரி பார்க்கலாம். அக்னி எவ்வளவோ ஃபயர்லாம் வந்தது, அந்த ஃபயருக்கு என்ன சொல்லுவாங்க, அந்த மாதிரி அது ஒரு ரேடியேஷன் எவ்வளோ இருந்தாலும் அந்த துருப்பு எரியல. அக்னிக்கு என்ன ஆச்சுன்னா ரொம்ப அவமானமாயிடுச்சு, அப்படியே தலையை கொஞ்சம் உள்ள போட்டார். இந்திரன் கிட்ட சொன்னார். அடுத்தது என்ன பண்ணாருன்னா வருணன் அமைச்சார். வருணன் என்ன ஆச்சுன்னா நான் எல்லாத்தையும் இந்த மாதிரி தண்ணியில மறுபாகி எல்லாத்தையும் நான் டிசால்வ் பண்ணுவேன் அப்படின்றதாக. நீ இதை பண்ண பார்க்கலாம்னு அந்த துருப்பை காமிச்சார் பெருமாள். ஒன்றும் நடக்கல. அடுத்தது வாயு பகவான் வந்தார். நான் மலையெல்லாம் தூக்கி போட்டுருவேன், காத்து புயல் காத்து அடிச்சதுனாங்க மலையெல்லாம் தூக்கி போட்டு இந்த துருப்பை நகர்ந்து பார்க்கலாம், அவராலையும் முடியல. கடைசியில இந்திரனே வந்தான். என்னடா அக்னி வாயு வருணன் 3 பேராலையும் அடக்க முடியாததானது, நம்மளே போய் பார்ப்போம்னு வந்தார். பெருமாள் மறைஞ்சிட்டார். அங்கே ஒரு மேனேஜரியல் பிரின்சிபலும் அங்கே பெருமாள் காட்டுறாரு. பெருமாள் மறைஞ்சிட்டார். அப்போ பார்வதி தேவி அங்கே வந்தாள். சர்வாலங்கார பூஷணியான பார்வதி தேவி அங்கே வந்து இந்திரன் சொன்னா வந்தது சாட்சாத் பகவான் ஸ்ரீமன் நாராயணன். அவர் பண்ணதான ஒத்தாசையினால்தான் நீங்க எல்லாம் இந்த மாதிரி அசுரர்களை ஜெயிக்க முடிச்சு நீங்க நிம்மதியா இருக்கீங்க. அவர் பண்ணதான உதவியை மறந்து நாங்க பண்ணோம்னு தான அகங்காரத்துல இப்ப இருக்கிறதுனால பெருமாளே வந்து உங்களுக்கு புத்தி கொடுக்கணும்னு இப்படி பண்ணார் அப்படின்றதான சொன்ன உடனே அவனுக்கு இந்திரனுக்கு அப்பதான் புரிஞ்சது, இல்ல பெருமாள்னாலே நடந்தது. அதனாலதான் எல்லாம் என்ன கேட்டா பகவத் சங்கல்பத்தாலே நடந்தது, ஆச்சாரியன் அனுகிரகத்தாலே நடந்ததுன்னு நம்ம சொல்லணுமே தவிர ஏதாவது நடந்தாக்க என்னோட கெப்பாசிட்டி என்னோடதான அந்த எக்ஸ்பர்டீஸ்ல நடந்ததுன்னு நம்ம சொல்லுவோம். நடக்கலைன்னாக்க பகவான் திருவுள்ளம் இல்லை அப்படின்றதான. இல்லைன்னா ஒன்றும் பண்ணுவான், எங்க பெரியவா பண்ணதா யார் பண்ண பாவமோ நாங்க கஷ்டப்படுறோம், இவருக்கு ஏதாவது நல்லது இருந்து நான் ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கேன் அப்படின்றதான அந்த மாதிரி சொல்லக்கூடாதுன்றதுக்காக இந்த இன்சிடென்ட்டை சொல்லுவார். ஏன் இந்திரன் வந்த உடனே பெருமாள் மறைஞ்சார்? அவன் தான் தேவலோகத்துக்கு அதிபதி. அவனையும் பெருமாள் டிஃபைட் பண்ணிட்டாக்க அப்ப அவன் சொல்றத நாளைக்கு யாரும் அவன் கீழே இருக்கிறவா கேட்க மாட்டான். அதுக்காக என்ன பண்ண, சரி ஏன் நீ புரிஞ்சுக்கோ அப்படின்றதுக்காக அந்த ஒரு சீனியரா இருக்கிறவால பப்ளிக்கா இருக்கணும்னு சொல்லக்கூடாதுன்றதுக்காக பெருமாள் மறைஞ்சார், அவன் புரிஞ்சுக்கணுன்றதுக்காக. அப்போ பார்வதி தேவி வந்து அவனுக்கு உபதேசம் பண்ணாங்க. இப்படி இருக்கிறவர்கள் என்னன்னா ஈஸ்வரோகம்னு இருக்கிறதான அந்த தேவர்களுக்கு போய் முன் சேர்ந்து கப்பம் இருக்கும் கலியேன்றதான சொல்லுங்கள். அதனால நீ எங்களை ரட்சிக்க வேண்டும் அப்படின்றதான சோகம் அப்படின்றதான நான் தான் பரபிரம்மம்னு சொல்றவர்கள். அதுக்கு ஒரு இது இருக்கு, ஒரு ஸ்லோகம் சொல்லுவாங்க. ஒரு அத்வைதி காசியிலேருந்து வந்தாராம். ஒரு விசிகாத்வைதி ஸ்டூடெண்ட் அவர்கிட்ட வந்து சோகம்னு எப்பவும் சொல்லுப்பான்னு அந்த அத்வைதி சொன்னார். ஆச்சாரியன் கேட்டாரா, என்ன சொல்லிட்டு இருக்கேன்னு கேட்டார். விசிகாத்வைதி ஆச்சாரியன் அந்த சிஷியனை கேட்டாரா, நீ என்னப்பா சொல்ற? சோகம் சோகம்னு ஒருத்தர் சொல்ல சொன்னார் பெரியவர், காசிலேருந்து வந்தார். அவனோட இல்லை, நீ சொல்லு, அதுக்கு முன்னாடி தா போட்டுக்கோ அப்படின்னா. தாசோகம் 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 போட்டு அவர் உடனே தாசோகம் தாசோகம் தாசோகம்னு சொல்லிட்டே வந்தார் அந்த சிஷ்யன். கொஞ்ச நாள் ஆச்சு, அந்த அத்வைத வித்வான் வந்தார். என்னப்பா ஒழுங்கா ஜபிச்சுன்னு வரையான்னு. ஜபிக்கிறேன், எங்க சொல்லி பார்க்கலாம்னா தாசோகம்னா. ஓ தாசோகம்னு சொல்றியா? ஒன்றும் இல்லை, அதுலேயே ஒன்று சேர்த்துக்கோ, சா போட்டுக்கோ, சதாசோகம் சதாசோகம்னு சொல்லு அப்படின்றதாக அவர் விசிகாத்வைதி ஆச்சாரியன் வந்தார். என்ன சொல்லிட்டு இருக்கியான்னா, சதாசோகம்னு சொல்லிட்டு இருக்கேன்னா. ஒன்றும் இல்லை, திருப்பி முன்னாடி ஒரு தா போடு, தாசதாசோகம் அடியாருக்கு அடியவன் அப்படின்றதான அப்படி போடுன்றதான. ஆகையினால சோகம்ன்றதே கிடையாது, நம்மெல்லாம் தாசர்கள். பகவான் என்னைக்குமே தாசர்கள், அங்க போனாலும் தாசர்கள் தான். இவனுடையதான சொரூபமே அதான், ஐடென்டிட்டி. இவனுடையதான டீச்சர், பேசிக் டீச்சர், ஜீவனுக்கு இருக்கிறதான பேசிக் டீச்சரே
இவன் சேஷபூதனாக இருக்கிறான் பகவானுக்கு அப்படின்றதான ஜீவனும் பகவானும் ஒண்ணுதான்றதாக சொன்னாக்க அது ஒண்ணுன்றது சரீராத்ம பாவத்தினாலே ஒண்ணுன்னு சொல்லலாமே தவிர வேற விதத்துல ஒண்ணுன்றதாக சொல்லணும். அதே மாதிரி மோட்சத்துல போய் ஐக்கியமாறான்றதும் கிடையாதுன்றதாக அதெல்லாம் பல விஷயங்களை கொண்டு ஆச்சாரியர்கள் சாதிச்சிருக்கா அப்படின்றதாக. நிரஞ்சன பரமம் சாமியம் உபயத்தின்னு வேதம் சொல்றது. பரம சாமியத்தை அடைகிறான். பரம சாமியம்னாக்க ஈக்குவலா ஆறான்றதாக அர்த்தம். கம்ப்ளீட்லி ஈக்குவல் டு பகவான் அப்படின்றதான். ஈக்குவல் டு பகவான்னா எப்படி ஆகும்னு கேட்டார். ரெண்டு இருந்தால் தானே ஈக்குவல் வரும். ஒரு தட்டுல கத்திரிக்காய், ஒரு தட்டுல அந்த வெயிட், ரெண்டு இருந்தாக்க எடை ஈக்குவலா இருக்குன்றதாக சொல்லலாம் அப்படின்றதான். ஒண்ணு இருந்தாக்க அதை எப்படி ஈக்குவல்னு சொல்ல முடியும்ன்றதான அர்த்தம். அதனால அப்படிப்பட்டதான அந்த சோகம்னு சொல்றவாளுக்கு போய் நீ சொல்றீங்கன்றதான கப்பம் தளிர்க்கும் கரியே துளிராய். இது மாத்திரம் இல்ல, அந்த இது பெருமாள் திரௌபதியை காப்பாற்றினார். ஆதி மூலமேன்னு சொன்னதான கஜேந்திரனை காப்பாற்றினார். அதே மாதிரி பிரகலாதனை காப்பாற்றினார். எங்கடா இருக்கான் ஹரி சொல்லு, இல்லைன்னா உன் தலையை எடுத்துருவேன் அப்படின்றதாங்க. அது முடியாது பார்த்து. ஏன்னு கேட்டா நீ தலையை எடுக்கிற வரைக்கும் என் பகவான் உன்னை விடமாட்டார், என்னையும் விடமாட்டார். எங்க இருக்கான்னு சொல்லுறா, தூண்ல இருக்காரான்னா இருக்கான்னு தான். அப்ப அந்த தூண்ல இருந்து வந்தார். அப்போ பிரகலாதனை காப்பாற்றினார் எமர்ஜென்சியில, திரௌபதியை எமர்ஜென்சியில காப்பாற்றினார், கஜேந்திரனை எமர்ஜென்சியில காப்பாற்றினார் அப்படின்றார். ஓஹோ, எல்லாரும் இப்படிதானே நினைச்சிட்டு இருக்கோம். பெரியவா என்ன சொல்ற, ஆச்சாரியர்கள் இவர்களை காப்பாற்றி தன் பெயரை காப்பாற்றி கொண்டான் பகவான். பிரகலாதன் வரைச்ச இந்த தூண்ல இருக்கான்னு அவன் சொல்லிட்டு வர முடியலன்னாங்க அவன் பெருமாளுடையதான ரெப்புடேஷன் என்ன அவன் போயிடும். ஆதி மூலமேன்னு அது பிராணத்தை வச்சே கஜேந்திரன் கூப்பிடுச்சே வரலன்னா என்ன. அதே மாதிரியான எங்களை காத்து உன்னுடையதான புகழை நீ தக்க வைத்துக் கொள்ள வேண்டாமான்னு சொல்லிருக்கார். கலியேன்றதாக சொல்லி அந்த மிடுக்கு வீரம் அப்படின்றதாக. அதுல பூர்வாச்சாரியர்கள் அழகா சொல்றா, வாமன மூர்த்தியா யாச்சனம் பண்ண போச்சேயே அந்த மிடுக்கோட போனாதான் பகவான். யாச்சனம் பண்ண போறதுன்றதான ஒரு சந்தோஷம், அதன் தயக்கம் எல்லாம் இல்லாமல் அவன் ரொம்ப கம்பீரமா போனான். எப்படி தெரியும்னா, எங்கும் அதிக தோத கணாக்கண்டே தோழினா. சும்மா அதிர்ந்தது இல்லைன்னு சொல்ற மாதிரி அங்கேயே அவர் பண்ணிட்டார். யார் வாமன மூர்த்தி அந்த பாதிரியை சாத்திட்டு நடந்து போனாரா அந்த பலியுடையதான யாகசாலையில பூமாதேவி நெளியதாளாம் அப்படின்றதான அந்த வாமன மூர்த்தி. அப்படிப்பட்டதான கலியே அப்படின்றதான உனக்கு இவ்வளவு வீரம், இந்த மாதிரி பாதுகாப்பு எல்லாம் எப்படி வந்தது தெரியுமா அப்படி அதையும் சொல்றார். இந்த குழந்தைகள் சொல்றா, உனக்கு இவ்வளவு திறமையும் இந்த வீரமும் இதெல்லாம் உனக்கு எப்படி வந்தது தெரியுமான்னா, எங்க பெரியாழ்வார் பல்லாண்டு பாடியிருக்கார், திருமங்கை ஆழ்வார் மடல் பாடியிருக்கார், இதனாலதான் உனக்கு பாதுகாப்பு அப்படின்றதான. அதுல ஸ்ரீரங்கத்துல திருமங்கை ஆழ்வார் மதில் கைங்கரியம் பண்ணார். சுத்தி காம்பவுண்ட் வால் கட்டினார் ஸ்ரீரங்கத்துல. இன்னும் நிறைய கைங்கரியங்கள்லாம் கோவிலுக்கு, ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு பண்ணார். அப்போ பெருமாள் அவர்கிட்ட பேசுவாராம். அப்போ ஒரு நாள் பெருமாள் ரங்கநாதன் திருமங்கை ஆழ்வார்கிட்ட சொன்னாராம், போய் ரொம்ப கஷ்டப்படுறீங்க, எனக்கு ஒரு ஆசை இருக்கு, செய்வீராக. அதுக்கு என்ன, நீர் என்ன சொன்னாலும் செய்யறேன். இல்ல இந்த திருநறையூர்தான நாச்சியார் கோயிலுக்கு மடலை பாடியிருக்கிற பெரிய திருமணல் சிறிய திருமணல் அதை எனக்கு கொடுத்துரும். இந்த காம்பவுண்ட் வால் தான் அங்க கட்டிக்கும், எனக்கு மடல் போறோம்ன்றதான பெருமாள், பெரிய பெருமாள் திருமங்கை ஆழ்வார கேட்டார். அதுக்கு திருமங்கை ஆழ்வார், உனக்கு ஒன்னா நிறைய பில்டிங் கட்டித்தரேன், அந்த மடல்ன்றதெல்லாம் எங்க ஆச்சாரியன் அவர், அதனால அவருக்கு தான் திருநறையூர் அந்த நம்பிக்கை தான், சீனிவாச பெருமாளுக்கு தான் நான் அங்கே இருக்கலாம், தர முடியாதுன்றதாக சொல்லி. எதுக்குன்னா பெரிய பெருமாளே திருமங்கை ஆழ்வாரிடத்துல ஆசைப்பட்டு இந்த பிரபந்தங்கள் எல்லாம் ஸ்ரீரங்கத்துக்கு நீங்க அதை அர்ப்பணிச்சிருக்கோம் அப்படின்றதாக முடியாது. எதுக்குன்னா இந்த கலியன்றது பெரியாழ்வார் பல்லாண்டு நாளேயும்
திருமங்கையாழ்வார் முதலியதான இவர்கள்லாம் பாடினதான மடல்றதான அருள் செயல்னால்தான் பெருமாளுக்கு அப்படிப்பட்டதான பாதுகாப்பு இருந்ததாகவும் அந்த வீரன்றதாகவும் வருது அப்படின்றதாக அது. கலியே துயிலகாய் செப்பமுடையாய் திரளுடைய பெருமாளை பார்த்தா கலியே துயிலகாய்ன்னு நான் சொன்னாங்க. இது பண்ண செப்பமுடையாய் திரளுடையாய் ரொம்ப அழகான இடம். சென்றாக்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலகாய் செப்பமுடையாய். செப்பம்னு சொன்னாங்க அது இது பண்றது, தன்னுடைய பக்தர்களுக்காக என்ன வேணா பண்றது. அதாவது அசுரர்கள் ராட்சசர்கள் எல்லாம் அட்டாக் பண்ணோம்னாங்க அங்க போயிட்டு ஐயோச்சு ரொம்ப அடிக்கூடாதுப்பா பாவம்னு அங்கெல்லாம் இறக்கப்படக்கூடாது. இது என்ன தப்பு மாதிரி தோணும். இது பெரிய இதுதான் ரைட்டு. யுத்தம்னு வந்துருத்தோம்னாங்க அங்க போய் யோஜனை பண்ணிட்டு இறக்கப்படுறதெல்லாம் கூடாது. அர்ஜுனன் அதுதான் பண்ணான். யுத்தம் ஆரம்பிக்கிற சமயத்துல என்ன சொன்னான்? காண்டீவம் சம்ஸ்கிருதே அஸ்தாது தொச்சையும் பரிதற்கே நான் யோசியாமி, நான் யுத்தம் பண்ண மாட்டேன்றதாக சொன்னான். என்னன்னு கேட்டா எதுக்கா மாதிரி பார்த்தா என்னோட ஆச்சாரியன் தாத்தா உறவுக்காரா சகோதரர்கள்லாம் இருக்கா, இவாளெல்லாம் எப்படி நான் சொல்லுவேன். ஏன்னா இதெல்லாம் நேற்றுக்கு தெரியாதா? இன்னைக்கு காத்தால பிறந்ததுக்கு முன்னாடி உனக்கு தெரியாதா? இங்க வந்த பிறந்தான் இந்த மாதிரி எல்லாம் தெரியுமான்னு தான். அந்த மாதிரிலாம் பெருமாள் இந்த ஆசிரியர்களுக்கு இரண்யகசிபுவுக்கு எப்படி பண்ணாருன்றதாக சொன்னார். அப்படி அந்த இது சொன்னாலும் அந்த பொங்கவாகம் வள்ளுவிதா அவனம் போழ்ந்த புனிதன் அப்படின்னு தான் சொல்லுது. அந்த இரண்யகசிபுவை நகத்தால கீழ்த்து எரிச்சு போட்டாரு, மாலையாக போட்டாரு. அவர் எப்படிப்பட்டவர்? நான் புனிதன். ஏன்னு கேட்டா பக்தர்களை இந்த பிரகலாதனுக்காக பெருமாளப்படி பண்ணார். அவ்வளவு உக்கிரமாக இருந்தார் வேகத்தோட. இன்னொன்னு செப்பம்னு சொன்னாங்க, இது சொல்றது ஆர்ஜவம்னு சம்ஸ்கிருதத்துல சொல்லுவா, செம்மைன்றதாக தமிழ்ல சொல்லுவாங்க. அது என்னன்னு கேட்டாங்க மனோவாக்காயத்தினாலே ஏகரூபமாக இருக்கிறது. மனசுல நினைக்கிறதையே வாயால பேசணும், வாயால பேசுறதையே காரியத்துல பண்ணணும். அப்படி மனசேகம் வசசேகம் கர்மண்யேகம் மகாத்மனா. இந்த செப்பம் எப்படி இருக்குன்னு கேட்டாங்க ராமாவதாரத்துல ராமனும் சீதையும் அவர்கள் மனசை எவ்வளவு என்ன சொத்தா இருக்குன்றத வால்மீகி சொல்றார். சூர்பனக வந்தாலும் ராமனிடத்துல என்னமா நீங்கெல்லாம் பார்த்தா ராஜகுமாரர்கள் மாதிரி இருக்க, வில்லு அம்பு கட்டி எல்லாம் வச்சிருந்துருங்க, ஆக்கத்துக்கும் ராஜகுமாரர்கள் மாதிரி தான் இருக்கு. ஆனா இந்த மாதிரி முனிவர்கள் மாதிரி மரவரி எல்லாம் கட்டிட்டு இருக்குங்க, என்ன பண்றாங்க நீங்க எல்லாம் யாரு என்ன சமாச்சாரம்னு அவர் சூர்பனக கேட்டாலும் முன்ன பின்ன தெரியாது. கால் உடனே பிளாக் பண்றோம் அந்த மாதிரி உங்ககிட்ட பேசுறதுக்கு தயாரா இல்லைன்னு சொன்னோம். முன்ன பின்ன தெரியாதவாங்கிட்ட என்னத்துக்காக பேசணும். ஆனா பெருமாள் என்ன சொன்னாரா, எங்க அப்பா தசரதர் நாங்கெல்லாம் இக்ஷ்வாகு குலம், அவருக்கு குழந்தை இல்லைன்னு யாகம் பண்ணார். அதுல 4 குழந்தைகள் பிறந்தோம். நான் தான் மூத்தவர். வசிஷ்டர் இடத்துல படித்தேன். விஸ்வாமித்திரர் யாகத்தை காப்பாத்தினேன். அவர் எங்களெல்லாம் மிதிலைக்கு அழிச்சுட்டு போனார். வில்ல பார்க்க சொன்னார். வில்ல ஒழிச்சோம். சீதையை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னான். கைகையையும் வரம் வாங்கிட்டார். காலத்துக்கு வந்தோம் அப்பா பேச்சு. இதுதான் என்னுடைய கதை. ஏன் இப்படி ஃபேமிலி டீட்டெயில்லாம் யாரோ ஒண்ணுமே தெரியாதவாருங்க இப்படியா சொல்லுவேன்னு வால்மீகி அந்த ஒரே ஆச்சரியப்படுற. இந்த ராமனுக்கு இவ்வளவு இன்னசென்ஸா அப்படின்றதாக சொல்லி யாரா இருந்தாலும் உண்மையை சொல்லணும், மனசுல இருக்கிறத சொல்லணும்ன்றதாக அவ்வளவு இன்னசென்ட்டா இருக்காங்கன்ற மாதிரிதாக சொல்ல முடியாது. ராமன் தான் அப்படின்னாக்க சீதை எப்படின்னா சகதர்ம சரித்தவான்னு சொல்றாரு. பெருமாளே நீ என்னெல்லாம் பண்றியோ அதையே இவரும் பண்ணுவா, அதோட ஜாஸ்தியா பண்ணுவா. ராவணன் கபட சன்னியாசியா வந்தான். நீங்களாம் யாருன்னா நான் இந்த மாதிரி ஜனகருடைய பெண் மிதிலையில பிறந்தேன், ராமனுக்கு வாய்க்கப்பட்டேன், அவரோட கூட இங்க காட்டுக்கு வந்திருக்கேன். ஓஹோ சீதை தானா கன்ஃபார்ம் பண்ணணும்னு நினைச்சேன், நீ உன்னுடைய பயோடேட்டாவை ஒப்பிக்கிறீமா என்றுதாங்க அப்படி சொல்ல. இவெல்லாம் தாயார் பெருமாளும் அப்படி செப்பமுடையாய் அப்படின்றதாக அது வால்மீகி அந்த ஆச்சரியப்படுறாரு. யாரோ ஒரு ராட்சசி கிட்ட போய் இப்படி எல்லாம் இந்த பெருமாள் பேசியிருக்காரு. அவர் கிருஷ்ணாவதாரத்திலையும் அப்படிதான். அந்த கிருஷ்ணன் என்ன சொல்றான், திரௌபதிக்கு எவ்வளவோ பாண்டவர்களுக்கு சகாயம் பண்ணியும் கடைசியில என்ன சொல்றான்னு கேட்டாங்க, அந்த கோவிந்தேதி யதாகிரந்தன்னு கிருஷ்ணாமா துரவாசினம் ரிணம் பிரவருத்தம் இவமே ஹிருதயான் நாமசம்பதி என்றதாக அந்த பொண்ணு மாதிரி என் மனசு உறுத்தது அவளுக்கு நான் சரியா பண்ணல, அவ
அவர் கோவிந்தான் அங்கே கத்தும்படியாக நான் விட்டுட்டேனேன்றதாக சொல்லி நான் வந்து இன்கம்ப்ளீட்டாக தான் பண்ணதாக நினச்சிட்டு போறேன் என்பதில் ஐம் நாட் சாட்டிஸ்ஃபைட் அப்படின்றதாக சொல்லிட்டு அப்படி போற அப்படிப்பட்டதான செல்வமுடையாய் திரளுடையாய் அப்படின்றதாக திரள்ன்றதாக சொன்னாக்க பராபிதமான சாமர்த்தியம் தேஜஸ் சௌரியம் பராக்கிரமம்ன்றதாகலாம் சொல்லுவாங்க. சௌரியம்ன்றது என்னன்னு கேட்டால் எதிரிகள் படைக்குள்ள புகுந்து சண்டை போடுறது, புகுந்த அப்புறம் பாவம் அந்த இது இவன் அபிமன்யு சொல்லக்கூடாது, திரும்பி வந்து தெரியாதவங்களுக்கு அந்த மாதிரி அதுவும் உள்ள புகுந்தாக்க ஜெயிக்கணும் அப்படின்றதாக அவனை அங்கே அதர்ம யுத்தத்துல அபிமன்யு ஜெயிச்சா இருந்தாலும் அதுவும் தெரிஞ்சிருக்கணும். அந்த மாதிரியாக அங்க உள்ள புகுந்து அவர்களை ஜெயிக்கிறவனாக இருக்கணும். அப்படின்னு திரளுடையாய் இதுல சூர்பனகையை போய் கரம் தூஷணம் கிட்ட புகார் பண்ண உடனே ஜனஸ்தானத்துல 14,000 ராட்சசர்கள் கரம் தூஷணம் விசிற சிவாவை முன்னிட்டு கொண்டு வந்துட்டா சண்டை போடுறதுக்கு. சண்டை போடுறதுக்கு வந்தாங்க. அப்போ பெருமாள் என்ன சொன்னார், லட்சுமணா நீங்க துணைக்கு இரு, நான் போயிட்டு வரேன். சீதையை அந்த குகைக்குள்ள அமிச்சுட்டு என்ன பண்ணாரா, கூலா பரபரப்பே இல்லை, டென்ஷனே இல்லை, எங்கேயோ ஒரு சினிமாக்கு போற மாதிரி பீச்சுக்கு போற மாதிரி. அவர் என்ன பண்ணார், சீதை உன்னோட கண்ணத்தை காமின்னு சொன்னார். கண்ணம் அப்படி ஷைனிங்கா இருக்கும், இல்லை கண்ணாடி மாதிரி இருக்கும். ராமர் அதில் தெரியறாரு, ஜடையெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டார். அதெல்லாம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நின்று நிதானமா போறார். திரளுடையாய் ஒரு முகூர்த்த காலத்துல 14,000 ராட்சசர்களையும் வதம் பண்ணிட்டு வந்தார். அப்படிப்பட்டதான திரளுடையார் யுத்தம்ன்றதான பரபரப்பே இல்லாமல் போனார். மூலபல யுத்தத்திலையும் கடைசியில ராவணாமலையிலான மூலபல யுத்தத்துல சைன்யத்துக்குள்ள பிரவேசிச்சு ஆழ்வார் அது ஆடி இழந்ததான திருவாய்மொழியில் அதை சொல்றார். மாறு நிறைத்து இறைக்கும் சரண்கள்ன்றதாக சொல்லி பெருமாள் அப்படி தாழாதே சார்ந்தம் உதைத்த சரமனை போன்றதாக ஒன்று எடுத்தால் 100, 1000, 10,000 லட்சமாக பானங்கள் போய் அந்த மூலபலம்ன்றது ஈசல் மாதிரி வந்து அத்தனை பேரையும் பண்ணாங்க. அதுல கோடிக்கணக்கான வீரர்களை வீழ்த்தினாங்க. ராமன் கோதண்டத்தில் இருந்திருந்தான மணி ஒரு தடவை அடிக்கணும். 7.5 நாழிகை அது நான் ஸ்டாப்பா அடிச்சதுன்னா இப்ப எவ்வளவு பேர் அவர் வதப்பட்டிருக்காருன்னு பார்க்கணும். அப்படிப்பட்டதான திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலாய் அப்படின்றதான பகவான் கிட்ட இந்த பெண்கள் இருந்தா பெருமாளே உன்னோட வீரம் இருக்கு இந்த மாதிரி திரள். அப்படிப்பட்டதான திரள்னா என்னன்னா எதிரிகள்லாம் உங்ககிட்ட வராம இருக்கும். பக்தர்களான நாங்கள்லாம் வரவிடாம தடுக்கிறதுக்காக நீ அந்த திரளை வச்சிருக்க. எங்களெல்லாம் நீ உள்ள அட்மிட் பண்ண வேண்டாமா, எங்களுக்கு சேவை சாதிக்க வேண்டாமான்றதான அதை கேட்கிறார். செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலாய். அது அமல்நாணிக்கிறான்னு சொல்ற அமலன் ஆதிக்கிறான். அடியார் என்னை ஆட்படுத்தும் விமலன் நிமலன் நின்மலன் நீதிவானவன் நெடுமதில் அரங்கத்தம்மா திருக்கமல பாதம் வந்து கண்ணின் உள்ளதான் ஒட்டிங்கிற வேண்டும். அதுல அமலன் விமலன் நிமலன் நின்மலன்றதாக 4 விசேஷணங்கள்னால பெருமாளை கூப்பிடுற. அமலன் தான் என்னன்னு கேட்டா தோஷத்துக்கு எதிரிடையானவன், ஆன்டி வைரஸ் அப்படின்றதான் சொல்லி ஹே பிரத்தினீகன் அப்படின்றதான சொல்லி. அதாவது என்னன்னு கேட்டா பிரத்யுபகாரத்தை எதிர்பார்க்காமல் அனுகிரகம் பண்றவன் பகவான். அப்படிப்பட்டதான அமலன் அப்படின்றதான நம்மளுடையதான பாபங்களை எல்லாத்தையும் போக்குவான். விமலன்றதாக சொன்னா பெருமாளுக்கு அஞ்ஞானம் முதலியதான தோஷங்கள் இல்லை அப்படின்றதாக அது அர்த்தம். விமலன்றது பெருமாளுக்கு ஞானம் இல்லைன்றதான தோஷங்கள்லாம் இல்லை. நிமலன்றதாக சொன்னாங்க பெருமாள் வந்து ஆக்சசிபிலிட்டி கிடையாதுன்றதான அந்த சந்தேகமே இல்லாமல் எல்லாருக்கும் எளியவனாக இருக்கிறான்றதாக சொல்றது. நின்மலன்றது என்னன்னு கேட்டா நம்மகிட்ட ஏற்பட்ட ப்ராப்ளம் இருக்க, நம்மளுடைய பாவங்கள்லாம் பார்த்து பெருமாள் நம்மளை எல்லாம் பனிஷ் பண்ணுவாரா அப்படின்றதாக கேட்டா நம்மளுடைய குறைகள் எல்லாத்தையும் பார்க்க மாட்டார் அப்படின்றதாக. அபிஜ்ஞாதா சஹஸ்ராம் சுகுன்றதாக சொன்னார். அபிஜ்ஞாதான்றதாக சொன்னா ஞானம் இருக்குன்றதாக இப்பதான் சொன்னார். அபிஜ்ஞாதானாக்க அறியாதவனாக இருக்கிறான், அறியாதவனை போல நடிப்பான் பெருமாள். இக்னரண்டா இருப்பான், உன்னை பத்தி உண்மை தெரியாதுன்ற மாதிரியாக அப்படி இருப்பான். பெருமாளை ஆசிரியக்கிறாங்க என்றதாக. அதனால சென்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலான் வீழாய்
பெருமாள் என்னன்னு கேட்டா எல்லாருக்கும் பொதுவா இருக்கேன்னு சொல்லிருக்காரு. தேவானாம் தானவானாம் சாமானியம் அதிதெய்வதம். தேவர்களோ அசுரர்களோ அரக்கர்களோ எல்லாருக்கும் நான் பொதுவானவன், வேண்டியவர் வேண்டாதவன்றதே கிடையாது அப்படிங்கிறதாக சொல்லுது. நமே துவேஷ்யோஸ்தி நப்ரியா, எனக்கு வேண்டுங்கிறவனும் வேணாதவனும் கிடையாது என்றுதான். அப்போ இங்கே சென்றாருக்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலாய்ந்ததாக சொன்னாங்க. இது பக்தர்களுடையதான விரோதிகள் இருக்காங்க. ராவணன், இரண்யகசிபு, கம்சன் மாதிரியார்கள் சாது சனத்தை நலியும் கஞ்சனை சாதிப்பதற்கு ஆழ்வார் பாடுகிறார். சாதுக்கள் எல்லாம் பாதிச்சான் கம்சன் அப்படின்றது. இரண்யகசிபுவும் சாதுக்கள் எல்லாம் ஹிம்சை பண்ணான், பிரகலாதனை ஹிம்சை பண்ணான். அதே மாதிரி ராவணனும் சாதுக்கள் எல்லாம் ரிஷிகள் எல்லாம் துன்புறுத்தினான். ஜடாயுவை கொன்றான், சீதையை பிரித்தான். அதே மாதிரி தேவர்கள் எல்லாம் ஹிம்சப்படுத்தினான். அதனால பக்தர்களுக்கெல்லாம் யார் தீங்கிழைக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் வெப்பத்தை கொடுப்பான் பெருமாள். அதனால என்னன்னு கேட்டாங்க, அவனுக்கு இது இல்லை, தோஷம் இல்லை விமலா அப்படின்னு. அதனால அவன் பண்றது சரிதான். அதனால யாரெல்லாம் இந்த மாதிரி போலீஸ் ஒரு இந்த மாதிரி தப்பு பண்றதான திருடனை பிடிச்சா ஜெயில போட்டா அடிச்சாருந்தா சொன்னாங்க, போலீஸ் ரொம்ப மோசம் பார்த்து சொல்லுவாங்க. போலீஸ் பண்ண வேண்டியது சரியா பண்ணாமதாக சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் பெருமாள்னு இங்க சொல்றார். ஒரு சந்தேகம் வருது, இதெல்லாம் சரி, பக்தர்களை துன்புறுத்தினாக்க பெருமாள் அந்த யார் துன்புறுத்துறாளோ அவளை கண்டிப்பான்னு சொல்றது சரிதான். பெருமாளும் வாயாவே சொல்றார், எனக்கு எல்லாரும் ஒண்ணுதான் சமந்தான்றதாக சொல்றார். ஆனா தர்மபுத்திரர் பாண்டவர்கள் ராஜசூரிய யாகம் பண்ணா அந்த யாகத்துல சிசுபாலன் வந்தான். அந்த சிசுபாலன் கண்ணனை பேசான். கண்ணனை திட்டினத்துக்காக கண்ணன் அவன் தலையை எடுத்தானே, அப்ப எப்படி சென்றாருக்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலடான்னு சொல்லலாம் அப்படின்றதான ஒரு கேள்வி. பெருமாள் தன்னை திட்டினத்துக்காக தானே அவனை கொண்டார் அப்படின்றதா. அதுக்கு ஆழ்வார் பதில் சொல்றார், தன்னை திட்டினத்துக்காக இதுக்கு முன்னாடி 99 திட்டிட்டு அவன் ஒரு கவுண்ட் வச்சிருப்பான். 99ன்னு சொன்ன உடனே நிறுத்திடுவான். 100க்கு மேல போனால்தான் கொல்லுவேன்னு பெருமாள் அவன் அம்மாவுக்கு வரம் கொடுத்துருக்கார். இந்த மாதிரி அவனுக்கு ஏகப்பட்ட திட்டிருக்கான். இந்த ராஜசூய யாகத்துக்கு அவனுக்கு என்ன ஆச்சுன்னாங்க, ரொம்ப எமோஷன் அதிகமாகி அவன் எல்லாரும் சொன்னாலும் இந்த மாதிரி நம்பர் அதிகமா இருக்கு. அப்பயும் கண்ணாபின்னான்னு திட்டான். அதுக்கு ஆழ்வார் அதனால என்ன ஆச்சுன்னா, அந்த ராஜசூய யாகத்துக்கு யாரெல்லாம் வந்திருக்காருன்னா, இவர் பீஷ்மர் இருக்கார், அதே மாதிரி வியாசர் இருக்கார், நாரதர் இருக்கார், மகாரிஷிகள் எல்லாம் இருக்கார், இந்த மாதிரி விதுரர் இருக்கார், சாதுக்கள் எல்லாரும் இருக்கா. அந்த சாதுக்கள் காதலெல்லாம் இந்த சிசுபாலன் கிருஷ்ணனை கண்ணாபின்னான் திட்டுறது காதுல விழுந்து அவருக்கெல்லாம் மனசும் மிகவும் கொதிக்கிறது. பெருமாள் பார்த்தார், இவாளுக்கு ஏற்படுறதான இந்த வேதனையை நம்ம நிறுத்திதான் ஆகணும் அப்படின்றதுக்காக பெருமாள் அந்த சிசுபாலனுடையதான சிரசை சக்கராயுதத்தினாலே வீழ்த்தினார். அது என்ன சொல்றாருன்னா, கேட்பார்கள் கேசவன் கீர்த்தி அல்லால் மற்றும் கேட்பரும். காது எதுக்குன்னா, கேசவனுடையதான திருநாமத்தையும் கதையும் கேட்கறதுக்கு தான் காது இருக்கு. கேட்பார்கள் செவிசுடு கீழ்மை விசவர்களே வையும் காட்பால் சிசுபாலன். அவன் சிசுபாலன் அன்னைக்கு திட்டினானே கண்ணனை, அது எப்படி இருந்ததுன்னா, கேட்பார்கள் செவிசுடு, கேட்கிறவாளுடைய காதல நெருப்ப காட்சி இரும்ப காட்சி குத்தினா மாதிரியாக இருந்தது அப்படின்றார். யாருக்குன்னா, பீஷ்மருக்கு இருந்தது, வியாசருக்கு இருந்தது, இந்த மாதிரி விதுரருக்கு இருந்ததுன்னு சொன்னாங்க. அது போராது, சிசுபாலனுடைய கூட ஒரு 4-5 பேர் கேங்ல வந்தாராம், தந்தவர்த்தன் முதலியவர்களாம், அவனோட கட்சி. அவள்லாம் சொன்னாங்க, என்ன இப்படி திட்டுறாங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கு கேட்கறதுக்கு, இவ்வளவு திட்டாதுன்றதாக அவர்களே தாக்க முடியலன்னு சொன்னாங்க. சொல்லுவான், ஒரு அடையாளம் வச்சு என்ன பண்ணுவான், போய் அவனை தன்னால் கட்டுக்கு வரான், கூட்டம் அடி நினச்சி அவனுக்கு 2-3 இடத்துல ஃப்ராக்சர் ஆகிடும், ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருப்பான். கேட்பான், ஏன்னா அவன் தட்டிட்டு வான்னு சொன்னா, இப்படி ஒரேடியாக அடிச்சுட்டு வந்தியறான், அவன் சாக கிடக்குறான். இந்த மாதிரியா பண்ணுவான். அந்த மாதிரி சிசுபாலனோட கூட வந்தவா கேட்கிறானா, அநியாயத்துக்கு திட்டிய கிருஷ்ணனை எங்களாலேயே கேட்க முடியலன்றதாக அவர்கள். அதனால பெருமாள் அங்கே சிசுபாலனுடையதான சிரத்தை எடுத்தார். அதோட சாப விமோச்சனமும் ஆச்சு. க்ஷணமத்புத கிருஷ்ண ரூப தரிசின்றதாக அவன் கையை கூப்பினான். பெருமாளுடையதான திவ்ய சேவை கிடைச்சது கடைசி நிமிஷத்துல. அந்திம பிரத்யேகத்திலே அவனுக்கு
அந்த சேவையானது கிடைச்சது. இதே மாதிரி என்ன ஆச்சுன்னு கேட்டாங்க, பெரும்புலியூர்ன்றதான கஷேத்திரத்துல திருமழிசை ஆழ்வார் அங்க அவர் மங்களாசாசனம் போயிட்டு இருக்கார். பெரும்புலியூர்ன்றதான அக்ரஹாரத்துல போச்சு. அங்க இருக்கிறதான இவெல்லாம் வேதம் சொல்லியிருந்தார். பிராமணர்கள்லாம் திண்ணையில உட்காந்து வேதம் சொல்லியிருந்தார். அப்போ இவரை பார்த்தா இவர் இது மாதிரி தெரியல, அதனால யாருன்னு தெரியாததுனால இவர் காதுபட வேதம் சொல்ல வேண்டாம்ன்றதுக்காக அவர்கள்லாம் தாங்கள் சொன்னதான வேதத்தை நிறுத்தினாங்க. இவர் அங்க போட்டோம், அப்புறமா நம்ம வேத பாராயணம் பண்ணலாம்ன்றதாக இவர் அகண்ட போயிட்டார். ஆனா அவளுக்கு எந்த இடத்துல விட்டோம்னு பார்த்து போச்சு. எல்லாம் கனபாடிகள் தான், ஆனா எந்த இடத்துல விட்டோம்ன்றது மறந்து போச்சு. அப்ப என்ன பண்ணார் திருமழிசை ஆழ்வார், கீழே குடிச்சு ஒரு கருப்பு நெல்லை எடுத்து நகத்தால கிள்ளி காமிச்சார். அது என்னன்னு கேட்டா, கிருஷ்ணானாம் பிரீனாம் நகர்தான வேத வாக்கியம் அந்த இடத்துல வரும். இதுதான் நீங்க சொல்ல வேண்டிய இடம். நான் சொல்லக்கூடாதுன்னு நீங்க நினைச்சிட்டு கேள்வி, அதுக்காக உங்களுக்கு கருப்பு நெல்லை எடுத்து நகத்தால நான் அதை பிளந்து காட்டுறேன், இதுதான் நீங்க சொல்ல வேண்டிய. அவ உடனே மேல ரெஸ்யூம் பண்ணார். அப்புறம் அந்த கோவிலுக்கு போனார். பெரும்புலியூர் கோவில்ல போய் பெருமாளை சேவிச்சார். அப்புறம் பிரதட்சணம் பண்ணார். இந்த இவர் எந்த பக்கம் போறாரோ அந்த பக்கமே பெருமாள் திரும்புறார். திருமழிசை ஆழ்வார் எங்கெல்லாம் பிரதட்சணம் பண்ணிட்டு வராரோ பெருமாள் உள்ள திரும்புறார். அந்த அர்ச்சகர் தீட்சிதர் பார்த்தார், பெரிய மகான் வந்திருக்காருன்னு சொல்லி அங்க ஒரு பெரிய யாகமும் இன்னும் நடக்கிறது. அதுக்கு இவருக்கு அக்ர பூஜை பண்ணணும்ன்றதாக அவர் தீர்மானம் பண்ணார். அக்ர பூஜைனாக்க இதுதான், அந்த ராஜசூரியாகத்துல கிருஷ்ணனுக்கு எல்லாருமா சேர்ந்து என்ன தமிழும் சர்வ சம்பந்தம் இது சொல்றார். அந்த சகாதேவன் சொல்றான், அந்த கிருஷ்ணனுக்கு தான் அக்ர பூஜை பண்ணணும்ன்றதாக சொல்லி அக்ர பூஜை பண்ணக்கூடாதுன்றதுக்காக சிசுபாலன் இப்படி எல்லாம் செய்யலாம். அதே அக்ர பூஜைன்னா என்ன, முதல் மரியாதை, யாருக்கு முதல் மரியாதை பண்றதுன்றதாக அது சொன்னார். அப்போ திருமழிசை ஆழ்வாருக்கு பண்ணணும்னு அந்த தீட்சிதர் தீர்மானம் பண்ணார். தீர்மானம் பண்ணிட்டாக்க அந்த யாகத்தின் போது அவருக்கு அக்ர பூஜை பண்ண போச்சு. அந்த ஊர்ல இருக்கிறதான மற்ற சில பேர்லாம் அந்த திருமழிசை ஆழ்வாரை ரொம்ப அவமதிச்சு பேசிட்டா சபையில. இவர் யாரு என்னன்னு தெரியல, இவருக்கு போய் நீங்க முதல் மரியாதை பண்றீங்க அப்படின்றதாக. அப்போ அந்த தீட்சிதர் சொன்னாரா, ஐயோ என்னால தாங்க முடியலன்றதாக சொல்லி அவர் சொல்றாரு. தீட்சிதர் என்ன பண்ணான்னு கேட்டா, இவா ஏதாவது பேச ஆழ்வாரை பத்தி பேச அதை என்னால கேட்க முடியலையேன்றதாக சொன்னார். அது ஆழ்வார்கிட்ட சொன்னார், உங்களை பத்தி இப்படி எல்லாம் இவா பேசுறது என்னால காது கொடுத்து கேட்க முடியல சுவாமின்னு சொன்னார். ஆழ்வார் பார்த்தாரு, அவருக்கு ஒன்றும் பாதிப்பே இல்லை, யார் வேணா அவர் இந்த தீட்சிதர் இப்படியா ஆழ்வார்கிட்ட சொன்ன உடனே ஆழ்வார் என்ன பண்ணார், தீட்சிதரோட அந்த துன்பத்தை போக்கணுன்றதுக்காக என்ன பண்ணாருன்னா, உட்கிடந்த வண்ணமே புறம்போசித்து காட்டினாய்னு பெருமாள் கிட்ட சொன்னார். அக்கரங்கள் என்று மாவது எங்களோ இக்குறும்பை நீக்கி என்னை ஈசனாக்க வல்லையே, சட்டரங்கொள் கையனே சடங்கர்வாய் அடங்கிட உட்கிடந்த வண்ணமே புறம்போசித்து காட்டிடே. எனக்குள்ள இருக்கிய பகவானே, இவாளுக்கெல்லாம் தெரிகிற மாதிரி நீ சேவை சாதி அப்படின்னு. அம்மா எப்படி கடைசியில பட்டாபிஷேகம் நடந்த உடனே மாற கிழிச்சு காமிச்சாராம். சீதாராமன் தெரிஞ்சார். அதே மாதிரியாக இவர் மாற கிழிக்கல, ஆனால் அந்த உள்ள இருக்கிற பெருமாள் வெளியில ஜோதிஷாக தெரிஞ்சார் அப்படின்றதான. அந்த ஊர்ல இருக்கிற மற்றவெல்லாம் யாரெல்லாம் ஆழ்வாரை கொஞ்சம் குறைவா பேசினாலும் அவர்கள்லாம் தங்களுடைய தவறை வருந்தி ஆழ்வாரிடத்திலே மன்னிப்பு கேட்டார்கள் அப்படின்றதாக. அதனால அப்ப ஆழ்வார் என்ன பண்ணாருன்னு கேட்டா, இந்த தீட்சிதனுடையதான வேதனையை தீர்க்கிறதுக்காக தன் உள்ளே இருக்கிறதான அந்த பெருமாளை வெளியே இவர்களுக்கெல்லாம் தோன்றும்படியாக செய்தார் அப்படின்றதாக. அதனால அவர் ஆழ்வார் திருமழிசை ஆழ்வார் சொல்லிட்டாரு, எல்லா பெருமாளும் கேட்பார். இன்னைக்கு கூட நம்ம கேட்டுக்கலாம், திருமழிசை ஆழ்வார் நினைச்சுட்டு பெருமாளை சேவிச்சு ஏதாவது கேட்டுட்டு வந்தாங்க. திருமழிசை ஆழ்வாருக்காக செய்வார். காஞ்சிபுரத்துல சொன்னவண்ணம் செய்த பெருமாள்னு எதோத்தக்காரையும் இருக்கார். அவரை அழிச்சிட்டு போனார். ஓரிரு கேட்கிற இடத்துக்கு போனார். பெருமாளும் பின்னாடியே போயிட்டார். திருமழிசை ஆழ்வார் எங்க போறாரோ அங்கதான் நான் போய் படுப்பேன். திருமழிசை ஆழ்வார் சொல்றார், என்ன பெருமாளையே வரையாரு? ஆமாங்க, பெருமை வராத உன் படுக்கையும் எடுத்துருவா. அந்த ஆதிசேகனையும் சுருட்டின்னு வந்த
பெருமாள் அப்படின்றதாக. அதனால வைநாகன் வாய் சுருட்டிக்கொள் அப்படின்னு வாயை சுருட்டின்னு வாங்க அந்த காலத்துல சொல்லுவோம். வாயை சுருட்டி மேலே இல்லை எங்கேயாவது போனாலும் அது ஏதாவது ஒரு தலாணி ஒரு ஜமக்காலத்தை சுருட்டி எடுத்துட்டு போகிறதுன்றதாக. அப்புறம் ஹோல்டால் வந்தது அந்த மாதிரி திருமணி ஆழ்வார். அப்புறம் என்னன்னு கேட்டா திரும்பி வந்தார், திரும்பி வந்தார், திரும்பி படுத்துட்டார். திரும்பி எப்படி படுத்துட்டாருன்னு கேட்டா போயிட்டு வந்தது எல்லாருக்கும் தெரியணுங்கிறதுக்காக இந்த பக்கம் தலையை வச்சுன்னு இந்த பக்கம் கால் கட்டுறாரு. முதல்ல எங்க பார்த்தாலும் சைன திருக்கோலத்துல நம்மளுக்கு லெஃப்ட்ல தான் பெருமாள் சிரஸ் இருக்கும், திருவடி ரைட்ல இருக்கும். அந்த மாத்திரம் ரைட்ல திருவடி சிரஸ் இருக்கும், திருவடி லெஃப்ட்ல இருக்கும். எதுக்குன்னா ஆழ்வாருக்காக நான் போயிட்டு வந்தேன் உங்களுக்கு எல்லாம் காட்டணுங்கிறதுக்காக சொன்ன வண்ணம் செய்த பெருமாள். திருக்குடந்தைன்றதான சாத்துப்பாண்டி பெருமாளை சேவிச்சார். அவர் பட்டுட்டே இருந்தார். என்ன நீ அன்னைக்கு திருவிக்ரமாவதாரம் பண்ண அலுப்பா டயர்ட் ஆயிட்டியா, இல்ல வராகமூர்த்தியா உலகத்தெல்லாம் தூக்கினிய அதனால டயர்ட் ஆயிட்டியா அப்படின்றதாக சொல்லி எழுந்து பேசவே கூட என்ன இன்னும் பட்டுன்னு இருக்கேன், நான் வந்திருக்கேன் எழுந்து பேசு அப்படின்னு கிடந்தவாறு எழுந்திருந்து பேசு போறோம். அந்த பட்டுனர் போறோம் எழுந்து உட்கார்ந்து பேசினார். பெருமாள் எழுந்தார். இவர் என்ன பண்ணாருன்னா ஐயோ பெருமாள் வந்து சயின்ஸ் இருக்கிறவரே எழுந்திருக்க சொல்லிட்டோமே. இவருக்கு உடனே பெருமாள் திருமேனியில பதிவு வந்து வாழி கேசனேன்னார். ஃப்ரீஸ் பசங்கள்லாம் சொன்னோம் இல்லையா, ஆக்ஷன் ஃப்ரீஸ் அந்த மாதிரி அவர் ஃப்ரீஸ் என்னார். அப்படியே அவர் அப்படி ஃப்ரீஸ் ஆயிட்டார். சார்பமானி பெருமாள் என்ன கேட்டார், அது உத்தான சாயின்றதான திருக்கோலம். இட்ஸ் நெய்தர் ரிக்ளைனிங் நாட் சிட்டிங் அப், இன்பிட்வீன் இருக்கிறது தான் அங்கே சார்பமானி அப்படின்றது. அது உத்தான சாய் எவ்வளோ கஷ்டமா இருக்கும், முதுகு இடுப்பெல்லாம் ரொம்ப வலிக்கும். இந்த மாதிரி விட்டு போயிட்டார். அந்த ஆழ்வாருக்காக அப்படி வாழி பேசினேன்னு ஐயோ பாவம் எனக்காக எழுந்திருக்கிறியே, பாவம் நீ படுத்துட்டே இரு அப்படின்ட்டு தாங்க அவர் சொன்னார். அப்படியே படுத்துருந்தார். அதனால அந்த ஆழ்வாரை நினைச்சிட்டு நம்ம பெருமாள்லாம் சேவிச்சோம்னாங்க கட்டாயம் நம்மளுக்கு பெருமாள் ஆழ்வாருக்காக நம்மளுக்கு கொடுப்பார் அப்படின்றார். அதனால அது என்ன செக்காக்கு வெப்ப கொடுக்கும் விமலா கோயிலாய். அடுத்தது என்ன பண்றான்னு கேட்டாங்க, ஓ நப்பினை பிராட்டியை கொஞ்சம் பாசுரத்திலாம் கோபமா பேசினோமே அதுக்காக என்றால் வந்து நப்பினை பிராட்டியே திருப்பி வேண்டியிருக்கார். என்னன்னு கேட்டா செவ்வெண்ண மென்முலை செவ்வாய் சிறுமனுக்குள் நப்பினை நங்காய் திருவே துயிலடாய்ந்ததாக உன்னுடையதான சௌந்தர்யம் லாவண்யம்லாம் இருக்கு, அதனுடையதான பெருமை யாருக்கு வரும் அப்படின்றதான சொல்லி உன்னுடையதான இது சொல்றாங்க. ஜனகசே குலேஜாதா தேவ மாயேவ நிர்மிதான்றதான சொல்லி சீதாதேவியினுடையதான அந்த அழக அந்த தேவர்கள்லாம் அப்படி மனசுனால சங்கல்பிச்சு சிட்டிச்சா மாதிரியாக இருக்கு. அப்பேற்பட்டதான அந்த சௌந்தர்யம் லாவண்யம்ன்றதா அந்த மாதிரி செப்பெண்ண மென்முலை செவ்வாய் சிறுமரங்கள் அது எதிர்ப்பு எப்படி பவளவாய் காண்பேனேன்ற மாதிரி அங்க நப்பினை பிராட்டியினுடையதான அதரங்கள்லாம் அப்படி சிறந்து இருக்கு அப்படின்றதாக. அது அந்த காலத்துலாம் லிப்ஸ்டிக் கிடையாது. அதனால என்ன பண்ணா ஒரு சின்ன குழந்தைக்கு கல்யாணம் பண்ணான். கல்யாணம் பண்ணா அந்த லிப்ஸ் எல்லாம் வந்து சேஃபா இருக்கணுன்றதுக்காக அவ அம்மா என்ன பண்ணாலும் முகூர்த்தத்துக்கு முன்னாடி இந்த வெத்தலை பாக்கு மூணாவது எல்லாம் வச்சு வாயில வச்சு அடக்கிக்கோமா அது சேஃபாகும் அப்படின்றதாக. அது திருமங்கல்ய தாரணம் வந்தது. அது உதடெல்லாம் சேஃபா இருந்தது. திருமங்கல்ய தாரணம் பண்ண வச்சு அந்த பொண்ணு கேட்டுதான் அம்மா முழுங்கிட்டா அப்படின்றான். ஏதோ வெத்தலை பார்க்க முழுங்கிட்டான். இந்த பையன் கேட்டான், ஏதோ பூதமோ பிசாசோ போல இருக்குன்றதால அதை விட்டுட்டு போயிட்டான்றதால அப்படி செவ்வாய் சிறுமருக்குள் நப்பினை நங்காய் திருவே துயிலடாய் அப்படின்றதாக அந்த நப்பினை திருவேன்றதாக சொல்லி நீதான் இந்த சின்னாவதாரத்திலே மகாலட்சுமி ஆயினாலே அந்த மகாலட்சுமி போன்றதான நீ துயிலடாய். அப்போ நப்பினை பிராட்டி கேட்டாலாம், நான் எழுந்து உங்களுக்கு எல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்றதாக. உக்கமும் தட்டொலையும் தந்து உன்மனாலனே இப்போதே என்னை நீராட்டே வரும். உக்கம்ன்றதாக சொன்னா விசிறி, தட்டொலின்றதாக சொன்னாக்க பிராஸ்ல இருக்கிறதான நிழல். இதுல ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருக்கு ஒன்றும் கோவில்ல ஆண்டாள் தான் கண்ணாடி பார்த்துக்கிறாலும் அது என்னன்னு கேட்டாக்க கணக்குல எட்டி பார்ப்பாலாம், அந்த ரிஃப்ளெக்ஷன்ல பார்த்துப்பான். இல்லைன்னாக்க இந்த பிராஸ் ஒன்று இருக்கு, பிராஸ் பிளேட் ஒன்று அதுல ரவுண்டா இருக்கும் கோவில்ல இருக்கு, அதுல தான் பார்த்ததாக அந்த உக்கமும் தட்டொலியும் கண்ணாடியும் இதுவும் விசிறியும் கொடுத்து என்ன பண்ணணும்னு கேட்டா கிருஷ்ணனையும் எங்களையும் சேர்த்து வச்சு நீராட்டம் பண்ணு
அப்படின்னு. நீராட்டம் பண்ணுனாக்க என்ன? கிருஷ்ணனுக்கு நாங்கள் கைங்கரியம் பண்ணணும், அந்த பிரம்மானந்தத்தை எங்களுக்கு வழங்குவாயாக இந்த பாசுரத்தினாலே அதை கேட்கிறார். திருவே துயிலாய் உத்தமும் கட்டொழியும் தந்து மணாளனை இப்போதே எம்மை நீராட்டு அப்படின்றதாக சொல்வார். உடனே நீராட்ட வேண்டும். எனக்கான சீதையினுடையதான அழகு ராமாயணத்திலாம் சொல்றார். அந்த சீதையினுடைய அழகு இருந்தாலும் ராமனுக்கு சீதையினிடத்துல பிரீத்தி எதனால வரும்னு கேட்டார். அந்த சீதையினுடைய தகப்பனார் ஜனக மகாராஜா நம்மளுக்கு அந்த கன்னிகாதானம் பண்ணி கொடுத்தவள் அப்படின்றதாக சொல்லி அதனாலதான் பிரீத்தி அதிகமாக இருக்கும். அதே மாதிரியாக நாங்களே கிருஷ்ணனை அனுபவிக்கிறத விட நப்பின்னை பிராட்டியே நீ எங்களை கிருஷ்ணனியோடு சேர்த்து வச்சு நீராட்டினாக்க கிருஷ்ணனுக்கு கைங்கரியம் பண்ணும்படியாக நீ பண்ணி வச்சேன்னாக்க அதுதான் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எனவே ஊக்கமும் கட்டொழியும் தந்து உன் மணாளனை இப்போதே எம்மை நீராட்டு என்றதாக சொல்றார். அதனால பிராட்டியும் பெருமாளும் நம்மளுக்கு எப்படி சொல்றாரு, ஒரு மிதுனமே நமக்கு உத்தேசியம்னு ஆச்சாரியர்கள் சொல்றாரு. மிதுனம்ன்றதாக சொன்னா ரெண்டு பேர், மிதுன ராசின்றதாக சொல்றாங்க ஜெமினி, அது ரெண்டு பேரும் சேர்ந்தது. அதனால பெருமாளும் தாயாரும் தான் நம்ம எப்பவும் சேர்ந்து சேமிக்கணும் அப்படின்றதான அந்த விஷயத்தை சொல்றார். நாளைக்கு இன்னும் ஆச்சரியமான பாசுரம் எல்லாரும் அவசியமாக வந்திருந்து ஆண்டாவுடையதான பரிபூர்ண அனுகிரகத்துக்கு பாத்திரமானு கேட்கிறேன். சகமக மணிநீலா காது கல்காலஸ்தா தனபல நமிதாங்கி சாந்திர வாத்சல்ய சிந்து அலக வினிகிதாபி சர்விராகிருஷ்ணநாதா விலசது ஹிருதி கோதாத்மஜித்தாத்மஜாமஹ ஸ்ரீமத்யே கோதாயே மனோநந்தன ஹேதவே நந்தநந்தன சுந்தரே கோதாயே நித்யமங்கலம் ஸ்ரீரங்கபூர்வசகதி திகீஷானபதாஸ்ரீ ஸ்ரீவத்சவம்சதிலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம் ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமः ஸ்ரீமதே ராமானுஜாய நமः ஸ்ரீமத்யாமனமுனே நமः ஸ்வஸ்தி பிரஜாப்ய பரிபாலயந்தாं ஞாத்யேன மார்கேண மஹிமஹீஷாः गोब्राह्मणेभ्य शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु मङ्गलाशासनपरैः मदाचार्य पुरोगमैः सर्वैश्च पूर्वैराचार्यैः सत्कृतायास्तु मङ्गलम्। कवितार्किकविमाय कल्याणप्रदाने श्रीमते वेङ्कटेशाय वेदान्तगुरवे नमः।